ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். எங்களோட லாஸ்ட் கிளாஸில் நாங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட முதலாவது யூனிட்டான அட்டமிக் ரிவிஷன் சொல்லக்கூடிய பகுதியை, அட்டமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஃப்ரீயான ஒரு ரிவிஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ இந்த அட்டமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே ஒரு வலுவான யூனிட். எந்த அளவுக்கு வெளியுன்னு சொன்னால் இந்த யூனிட்லேருந்து நேரடியாக நிறைய கேள்விகள் உங்களுக்கு ஃபைனல் பேப்பரில் வரும். இப்போ நார்மலாக எம்சிக்யூ எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட எம்சிக்யூவே உங்களுக்கு என்னது ஒரு 2 அல்லது 3 எம்சிக்யூ நீங்கள் பார்க்கலாம் ஃபைனல் பேப்பரில். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பகுதிகளிலையும் முதலாவது ஸ்ட்ரக்சர் ஏற்பாட்டாக அது மாதிரி இனோர்கானிக் எஸ்ஏ சார்ந்த வினாக்களில் முதல் 2 வினாக்கள் அல்லது முதல் ஒரு வினா என்ன செய்யலாம், இதுக்குள்ளே வரலாம். சரி, ஸோ ஏற்கனவே நாங்கள் சொன்னதன் பிரகாரம் இந்த கிளாஸஸ் சாட்டர்டே சண்டே நைட்டுக்கு நடக்கிற ஒரு ஃப்ரீயான கிளாஸ். ஸோ இன்றைக்கு நாங்கள் மண்டே செய்கிறதுக்குரிய காரணம், நாங்கள் சாட்டர்டே செய்யாததால் நேத்தான் ஸ்டார்ட் பண்ணோம் சண்டே. ஸோ அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி மண்டே செய்கிறோம். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் யாருக்கும் கிடைக்காது. நீங்கள் ஃப்ரீயாக என்ன செய்யலாம், இலவசமாக படிக்கிறார்கள், படித்து கொண்டு போகலாம். ஓகே, ஸோ எங்களோட நேற்றைய கிளாஸில் ஒரு மேலோட்டமான ஒரு கதையோட இன்றைய கிளாஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஸோ நேற்று பேசிக்காக உங்களுக்கு சொன்னேன், இந்த சடம்னு சொல்கிற கன்செப்ட், இந்த சடத்தை ஆராய்ச்சி செஞ்சு அணுன்னு சொல்கிற பதத்தை சொன்னது டால்டன் 4 கொள்கைகள் படிப்பிச்சேன். ஸோ மேலும் பிரிக்க முடியாத மேய்ச்சிரை துணிக்கை அணுன்னு சொன்னார். அதே நேரம் அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொன்னார். அதே நேரம் ஒரே மூலகத்தினுடைய அணுக்கள் எல்லாமே ஒரே திணிவை கொண்டிருக்கும்னு சொன்னார். அதே நேரம் வெவ்வேறு மூலக அணுக்கள் எளிய முழுவன் விதத்தில் சேர்வதன் மூலம்தான் சேர்வைகள் உருவாகுதுன்னு சொன்னார். இந்த 4 கொள்கைகளும் பிற்காலத்தில் பிழைன்னு சொல்லி நிறுவப்பட்ட கொள்கைகளாக கருதப்பட்டுச்சு. இதெல்லாம் நேற்றைய கிளாஸில் நாங்கள் படித்த விஷயம். சடத்துக்கு பிரதானமாக 4 பௌதிக நிலைகள் இருக்குது. பட் ஏ லெவலை பொறுத்த மட்டும் 3: திண்மம், திரவம், வாயு. ஸோ அந்த ஏ லெவலை பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த திண்மம், திரவம், வாயுல மெயினாக மின் கடத்தும் இயல்பு பற்றி பிரதானமாக ஆராய்ந்தது என்னது. இப்போ திரவங்கள்னால் அது எச் டேவின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி, திண்மங்கள்னு சொன்னால் அது எல் கல்வானின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி, அது மாதிரி வாயுக்கள்னு சொன்னால் பிரதானமாக 3 விஞ்ஞானிகள். யார் யார்? ஜூலியஸ் பிளக்கர், ஜோஹான் சிட்டோஃப், அது மாதிரி யூஜின் கோல்ஸ்டீன். ஸோ யூஜின் கோல்ஸ்டீனால தான் கத்தோட் கதிருக்கு பெயரிடப்பட்டுச்சு. என்னது? கத்தோட் கதிர்னு சொல்லக்கூடிய பெயர் முதலாக வழங்கப்பட்டது யாரால? யூஜின் கோல்ஸ்டீனால. அதற்குரிய ஆதாரங்கள், நிறுவல் எல்லாமே உங்களோட நான் காட்டியிருந்தேன். சரியா? ஸோ இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தாங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு புதினமான விஷயமாக இருக்கு, அப்படித்தானே? ஸோ அதே நேரம் அதை தொடர்ந்து இந்த கத்தோட் கதிர்கள் பற்றிய மேலதிக ஆய்வு செஞ்சது 2 விஞ்ஞானிகள். ஒன்று சர் வில்லியம் க்ரூக்ஸ், அடுத்தது ஜே தோம்சன். ஸோ வில்லியம் க்ரூக்ஸோட ஆய்வுகளோட முடிவுகள் நாங்கள் கழிச்சிருந்தோம். தோம்சனோட ஆய்வுகளோட முடிவுகள் நாங்கள் கழிச்சிருந்தோம். அது மாதிரி ஏன் க்ரூக்ஸின் குடுவை, க்ரூக்ஸின் குழாய்னு சொல்கிற விஷயம் பாஸ் பேப்பரில் 1979 இன்றைக்கு 2025 வரைக்கும் ஒருக்கா கூட க்ரூக்ஸின் குடுவைன்னு ஏன் சொல்லப்படாமல் கத்தோட்டு கதிர் குழாய்னு ஏன் சொல்லப்படுது, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி ஃபுல்லாக கழிச்சிருந்தோம். அதற்கு பிறகு இலத்திரனுடைய குறியீடு தொடர்பாக கழிச்சோம். இலத்திரண்ட அலை இயல்பு, துணிக்கை இயல்பு தொடர்பாக கழிச்சோம். ஸ்டோனியால இலத்திரண்டு சொல்லக்கூடிய பெயர் முதலாக சூட்டப்பட்டது தொடர்பாக நாங்கள் கழிச்சோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இலத்திரனுடைய ஏற்றம் சம்மந்தமாக கழிச்சோம். ஒரு மூல் இலத்திரண்ட ஏற்றம் ஒரு ஃபரடே, அது 96,487 கூலோம். அதே நேரம் அந்த ஏற்றத்துக்கு ஒரு மறை போடுறதுக்கு காரணம் தொம்சன் ஆய்வுகளின்படி இலத்திரன் ஒரு மறையேற்றம் என்பதால அதுக்கு முன்னால நாங்கள் ஒரு மறையொன்றை சேர்த்துக்கொள்கிறோம். ஸோ இதுவரைக்கும் ஏற்றத்தை துணிந்தது யாரு? மில்லிகன் சொல்லக்கூடிய விஞ்ஞானி. இதுவரைக்கும் எல்லா விஷயங்களும் நேற்றைய தினம் நான் காய்ச்சது. சரி, ஸோ இதுவளவும் எல்லாம் கிளியர் ஆகிறார்கள். ஒரு ஹேண்ட்ஸப் ஒன்று தான். நேற்று படிச்சுட்டு போன அவ்வளோ விஷயத்தையும் சும்மா டாப்பிக்காக டக்குன்னு மேலோட்டமாக சொல்லி கொண்டு போனேன், அப்படித்தானே? ஸோ இந்த இவ்வளவு விஷயமும் கிளியர் ஆனாக்கள் ஒரு ஹேண்ட்ஸப் ஒன்று தான். ஓகேவா? டன் தானே? ஓகே, ஸோ இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த கத்தோட்கதிர் குழாய்க்குள்ளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் முதலாக யூஜின் கோல்ஸ்டீனால ஏற்படுத்தப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தோட்கதிர்னு சொல்ற பெயரை முதலாக வச்சதும் யூஜின் கோல்ஸ்டீன் தான். இப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வரதும் யூஜின் கோல்ஸ்டீன் தான். இப்ப கத்தோட்கதிர் குழாய் இருக்குதானே, சும்மா மேலோட்டமா வரைகிறேன். சரி,
நான் ஒன்றும் சித்திரத்தில் அவ்வளோ பெரிய அழகன் எல்லாம் இல்லை. ஸோ என்னால் முடியுமான அளவுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு படத்தை வரைகிறேன். சரி, இதுதானோட அந்த கத்தோட் கதிர் குழாயின் எடுப்போம். ஓகே, ரைட். ஸோ இந்த கத்தோட் கதிர் குழாய்க்குள்ளுக்கும் இந்த அறைக்கு கத்தோட் பக்கம். சரி, இந்த அறைக்கு இது கத்தோட் பக்கம், இந்த அறைக்கு இது அனோட் பக்கம். உங்களுக்கு தெரியும், கத்தோட் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இது யாரு மைனஸ், இது யாரு பிளஸ். ஸோ இது நீங்க ஒரு வெளியில இயக்கக்கூடிய ஒரு ஹை வோல்டேஜில் கொடுக்குறீங்க. கிட்டத்தட்ட 5000 to 10,000 வோல்ட் இருக்கலாம். இப்படி செய்யும் போது சரியா, பிரதானமாக கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல நாங்கள் ஒரு வெற்றிட பம்பியை வச்சு இதனுடைய அமுக்கத்தை கிட்டத்தட்ட 1 பெஸ்கல் வரைக்கும் குறைச்சிருப்போம். அதே நேரம் 5000 to 10,000 கிலோவாட், சரி 10,000 வாட், அதாவது 5 to 10 கிலோவாட் இந்த உயர் அழுத்தம் நாங்கள் பிரயோகிக்கிறோம். சரி, இப்ப கவனிங்க, கத்தோட் கதிரை எங்களுக்கு உண்மையா பிள்ளைகள் நேரடியாக கண்ணால் இப்படி பார்க்கலாது. சரி, கத்தோட் கதிர் ஒன்று இப்படி போற நேரம் எங்களுக்கு அதில் இயல்புகளை இதுகளை நேரடியாக கண்ணால் பார்க்கல. இப்போ நார்மலாக ஃபிசிக்கலான சில விஷயங்கள் தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்படின்னா, இங்கால 2 பக்கமும் சுடும். சரியா, இந்த 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 ஓரமும் இந்த ஓரமும் வெளிச்சமா இருக்கும், சுடும். இந்த ஓரம் இருட்டா இருக்கும், இந்த நடுத்துண்டு இருட்டா இருக்கும், குளிரா இருக்கும். சரியா, நாக சல்பைட் போன்ற முலாம் இட்டிருந்தால், நாக சல்பைட் போன்ற பதார்த்தங்கள் முலாமிடப்பட்டிருந்த அந்த கிளாஸ்ல இங்க இருந்து போகக்கூடிய கத்தோட் கதிர்கள், எங்க இருந்து இங்கால இருந்து போகக்கூடிய இந்த கத்தோட் கதிர்கள் அங்காலவை பட்டு என்ன செய்யும்னா பச்சை நிறமாக ஒளிரத் தொடங்கும். சரியா, அப்ப கத்தோட் கதிர்கள் அந்த பச்சை நிறமான ஒளிர்வுக்கு மெயின் ரீசன் யாரு? அந்த முலாமிடப்பட்ட பதார்த்தங்கள் தான். சரி, சோ முலாமிட்டப்பட்ட பதார்த்தங்களால் என்ன செய்யும், கத்தோட் கதிர்கள் ஒரு ஒளிர்வு ஒன்று நீங்க கவனிக்கலாம். அப்ப யூஜின் கோல்ட்ஸ்டீன் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், முதலாக இப்ப இப்படி ஒரு பிளேட் தானே பிள்ளைகள் வரப்போகுது, கத்தோடு. இப்ப கத்தோடுன்னு சொல்றது இப்படி ஒரு இரும்பு பிளேட், ஒரு தகடு. இந்த தகடுல சின்ன சின்ன ஓட்டையை போடுறாரு. சரியா, டோனட் கடையில தான் வேலை செஞ்சாலும் சரியா, அவ்வளவு ஆசை போல சின்ன சின்ன துளைகளை ஏற்படுத்துறாரு. சரி, சின்ன சின்ன துளைகளை ஏற்படுத்துறாரு. இந்த சின்ன சின்ன துளைகளுக்கு பின்னால ஏற்படுத்தியதன் பின்னால ஒரு விதமான பிரகாசம், இந்த துளைகளுக்கு கூடாக இந்த கத்தோட்டினுடைய பின்புறமாக விளங்குறத பார்க்கிறார். ஒரு விதமான பிரகாசம் விளங்குது. சரி, சோ இந்த ஒரு விதமான பிரகாசத்தை ஏதோ ஒரு கதிர் ஏற்படுத்தியிருக்கணும். அந்த கதிர் இந்த துளைகளுக்கு கூடாக வந்திருக்கணும். ஆகவே அந்த கதிருக்கு முதலாக கால்வாய் கதிர், கெனல் ரே. சரியா, கால்வாய் கதிர்னு சொல்லக்கூடிய பேரை யார் வைக்கிறார் என்றால் யூஜின் கோல்ட்ஸ்டீன் வைக்கிறார். சரியா, சோ யூஜின் கோல்ட்ஸ்டீன் தான் உங்களுக்கு அதாவது கால்வாய் கதிரையும் பேரிடுறாரு, கத்தோட் கதிரையும் பேரிடுறாரு. மிக கவனமாக இருந்துப்போம். சரி, ஹூ நேம்ட் கத்தோட் ரே அடிச்சாலும் ஆன்சர் யூஜின் கோல்ட்ஸ்டீன் தான். ஹூ நேம்ட் என்னது அனோட் ரே அல்லது பாசிட்டிவ் ரே அடிச்சாலும் அதுக்கு ஆன்சரும் யாரு, கோல்ட்ஸ்டீன் தான். ஆனா கோல்ட்ஸ்டீன் வச்ச பேர் கால்வாய் கதிர். பிற்காலத்துல இந்த விஷயத்த இதே மாதிரி காப்பி பண்ணி 2 பேர் மேலதிக ஆய்வுல ஈடுபடுறாங்க. ஒன்று தாம்சன், ஒன்று சர் ஜே தாம்சன். அதே மாதிரி 2வது எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். இந்த 2 பேரும் இதே பிராக்டிக்கலை இப்படியே செய்யறாங்க. சோ தாம்சன் இப்படி வெளியாகிற இந்த வெளிச்சத்துக்கு, இந்த கதிருக்கு ஒரு பேர் சொல்றாரு, நேர்கதிர்னு சொல்றாரு. நேர்கதிர், பாசிட்டிவ் ரேஸ். அதே மாதிரி ரதர்ஃபோர்ட் இப்படி வெளியாகிற இந்த கதிருக்கு அவர் ஒரு பேர் சொல்றாரு, அனோட் கதிர்னு சொல்றாரு. அப்ப அனோட் கதிர்னு சொல்றதும் நேர்கதிர்னு சொல்றதும் அது மாதிரி கால்வாய் கதிர்னு சொல்றதும் மூன்றும் என்ன கதிர், ஒரே கதிர்கள் தான். சரி, கவனியபடி இந்த தாம்சனினால இந்த அனோட் கதிர்கள் பற்றிய மேலதிக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது. சரியா, சோ அனோட் கதிரினுடைய இயல்புகள் கிட்டத்தட்ட கத்தோட் கதிருக்கு சிமிலர். ஆனா கத்தோட் கதிரில இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். சரியா, கிட்டத்தட்ட கத்தோட் கதிருக்கு சிமிலர், ஆனால் கத்தோட் கதிரில இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். சரி,
அப்படி என்ன சார் சிமிலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா கவனிங்க, இந்த கேத்தோட் கதிர்களுடைய இயல்புகள்ல நாங்க முதலாவது இந்த அனோட் கதிர்களுடைய இயல்புகள்ல நாங்க முதலாவது சொல்லலாம், இது எல்லாமே நேரேற்றம் உடைய கதிர்கள். இது எல்லாமே நேரேற்றம் கொண்ட கதிர்கள். அதால தான் இது மறைத்தகடு நோக்கி வர மாதிரி இருக்குது. ஏற்கனவே நாங்க சொன்னோம், கேத்தோட் கதிர்னு சொல்றது கேத்தோட்டில் இருந்து வெளியாகக்கூடிய கதிர். கேத்தோட் கதிர்னு சொல்றது கேத்தோட்ல இருந்து தலைமைப்பரப்புக்கு செங்குத்தாக வெளியேறும் கதிர். ஆனா அனோட் கதிர்னு சொல்றது எப்படி உருவாகுதுன்னு சொன்னால், இப்போ உதாரணமா நாங்க ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். இப்போ நாங்க இதுக்குள்ள N2 கேஸை போட்டோம்னு வைங்க. இதுக்குள்ள நாங்க N2 கேஸை போட்டிருக்கிறோம். சரி, N2 கேஸை போட்டிருந்தா இந்த இடத்துல வெளியாகி செல்லக்கூடிய கத்தோட் கதிர், சரியா, கத்தோட்டில் இருந்து வெளியாகிற இந்த கத்தோட் கதிர், அதால தான் நான் இதை கத்தோட்ல இருந்து காட்டுறேன். இந்த கத்தோட் கதிர்களை நீங்க பாருங்க, நான் கத்தோட் தகட்டுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறேன். இந்த கத்தோட் கதிர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த N2 வாயு மூலக்கூறுல போய் மோதும். சரியா, இங்க இருக்கக்கூடிய இந்த N2 வாயு மூலக்கூறுல போய் மோதும். மோதி முதலாவது என்ன செய்யும் சொன்னால், இந்த N2 பிணைப்பை உடைச்சி இதை 2 N கேஸாக மாற்றும். அப்ப நைதரசன் பிணைப்பு முதலாக உடைச்சு என்ன செய்யும், இதை 2 N கேஸாக மாற்றும். மாத்தி அதுக்கு பிறகு என்ன செய்யும்னா, இந்த ஒவ்வொரு தனித்தனி வாயு மூலக்கூறுகளையும் அயனாக்கத்துக்கு ஈடுபடுத்தி 2 N பிளஸ் கேஸையும் அதே நேரம் 2 இலத்திரனையும் விடுவிக்கும். சரி, தனித்தனியாக ஒவ்வொரு எண்ணில இருந்தும் என்ன வரும், ஒரு N பிளஸ் கேஸும் இலத்திரனும் விடுவிக்கப்படும். சரி, அப்ப கத்தோட்டு கதிர்களுக்கு வாயு மூலக்கூறுகளை அயனாக்கும் இயல்பு இருக்கான்னு கேட்டாலோ, கத்தோட் கதிர்களுக்கு வாயு மூலக்கூறுகளை அயனாக்கும் இயல்பும் இருக்குது. கத்தோட் கதிர்களுக்கு வாயு மூலக்கூறுகளை அயனாக்கக்கூடிய இயல்பும் இருக்குது. சரி, சோ எழுதி வச்சுக்கோங்க. இப்ப கவனிங்க பிள்ளைகள், இந்த இடத்துல திரும்பிட்டு வந்த இங்கால வந்த இந்த கதிர், இந்த அனோட் கதிர் யார் என்றால் இந்த இருக்கக்கூடிய இந்த N பிளஸ் கேஸ். சரியா, இந்த இருக்கக்கூடிய இந்த N பிளஸ் கேஸ். இப்ப இதே மாதிரி நீங்க ஆக்சிஜன் இதுக்குள்ள போட்டிருந்தா, வெறுமனே ஆக்சிஜனை மட்டும் வச்சிருந்தா உங்களுக்கு இங்க வாரது யாரு, O பிளஸ் கேஸ். சரி, அதே மாதிரி ஹைட்ரஜனை நீங்க வச்சிருந்தா இந்த கத்தோட் கதிர் குழாய்க்குள்ளுக்கு இங்க வார கேஸ் யாரு, H பிளஸ் கேஸ். அப்ப வாயு மூலக்கூறுகள் மாறினாலும் கத்தோட்டு கதிர இயல்புகள் மாறலன்னு நாங்க நேற்று சொன்னோம். அதாவது EOM விகிதம் மாறலின்னு சொன்னோம். இலத்திரன் எல்லாத்துக்கும் பொதுன்னு சொன்னோம். ஆனால் நேர்கதிரை நீங்க எடுத்துக்கலாக இருந்தால் வாயு மூலக்கூறுகள் மாறும் போது அந்த ஒவ்வொரு நேர்கதிரினுடைய வகையும் மாறுது. உதாரணமா நைதரசனை நாங்க பயன்படுத்தினால் அங்க வர நேர்கதிர் N பிளஸ் கேஸ். அது மாதிரி ஆக்சிஜனை நாங்க பயன்படுத்தினா அங்க வரது O பிளஸ். ஹைட்ரஜனை நாங்க பயன்படுத்தினா அங்க வரது H பிளஸ். ஆகவே நேர்கதிர்கள் வாயு மூலக்கூறில் இருந்து ஆரம்பிக்கும். அப்ப நேர்கதிர்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு, அந்த வாயு மூலக்கூறுகள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியான, வாயு மூலக்கூறில் இருந்து தான் நேர்கதிர்கள் ஆரம்பிக்கும். ஆனா கத்தோட் கதிர்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கும், கத்தோட்டில் இருந்து ஆரம்பிக்கும். கத்தோட்ல இருந்து தலைமைப்பரப்பு செங்குத்தாக வெளியேறும். சரி, ரைட். இப்ப மூன்றாவது பாயிண்ட், நேர்கதிர்கள் குறிப்பிட்ட வாயு மாறப்படும் போது, அதாவது கத்தோட் கதிர் குழாய்க்குள்ளுக்கிற வாயு மாறும் போது நேர்கதிர வகை மாறும். சோ வாயு நேர்கதிர வகையில தங்கியிருக்கும். வாயு என்ன செய்யும், நேர்கதிர வகையை தீர்மானிக்கும். ஆனா கத்தோட்ல என்ன செய்யாது, கத்தோட் கதிருக்கு என்ன வாயு போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அனோட் கதிருக்கு நீங்க போடக்கூடிய வாயு என்ன செய்யும், அந்த நேர்கதிர வகையை தீர்மானிக்கும். நாலாவது பாயிண்ட் நல்லா கவனி. இப்ப இந்த நேர்கதிர்கள் சும்மா யோசிப்போம். இப்ப நைதரசன் எடுத்தா நைதரசன்ல இருக்கிற புரோட்டான் எண்ணிக்கை மாறும். அப்ப நைதரசன்ல இருக்கிற ஏற்றமும் மாறும். ஆக்சிஜன் எடுத்தா ஆக்சிஜன்ல இருக்கிற புரோட்டான் எண்ணிக்கை மாறும், ஆக்சிஜன்ல இருக்கிற ஏற்றமும் மாறும், திணிவும் மாறும். எத்தனை புரோட்டான் இருக்கு, எத்தனை நியூட்ரன் இருக்குன்னு திணிவும் மாறும். இலத்திரனை பொறுத்த மட்டும் இலத்திரனுக்கு EOM விகிதம் மாறிலி. ஆனா நேர்கதிருக்கு EOM விகிதம் மாறிலி இல்லை. ஏண்டால் இங்க நேர்கதிர வகையை பொறுத்து என்ன செய்யும், EOM விகிதம் மாறும். ஆகவே
ஈயோவ எம் விகிதம் என்ன செய்யும்? இங்க மாறும். ரிசோர்ஸ் புக்ல இதுக்கு ஒரு வசனம் ஒன்று பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா, ஈயோவ எம் விகிதம் மாறிலி அன்று அப்படின்னு போட்டிக்கிறாங்க. மாறிலி அன்று அப்படின்னா என்னது? மாறிலி இல்ல, அதாவது மாறும் அப்படின்னு அர்த்தம். மாறிலி அன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறிலி இல்லைன்னு அர்த்தம், அதாவது மாறும் அர்த்தம். சரி, அப்ப வசனங்களை நான் எனது பெட்டலா பிச்சுக்கொள்ள கூடாது, தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, நீ வசனங்களால நிறைய பேர் என்ன செய்யறது? குழம்பி போறோம். இந்த முறை கூட 25ல ஒரு நல்ல கெட்டிக்கார பொடியன் என்னட்ட சொன்னா, அவன் ஜெனரல் கெமிஸ்ட்ரி தான் அவனுக்கு பிழை. சரி, என்ன பிரச்சனைன்னு சொன்னா வசனங்கள் குழப்பி போடுறது. சரி, சோ அதுல மிக கண்ணும் கருத்துமாக இதுக்குள்ள பாருங்க. ஓகே, கவனிங்க. அப்ப நேர்கதிர்களோட அடுத்த விஷயத்துக்கு வரேன். நேர்கதிர்கள் இதுவும் பொதுவாக நேர்கோட்டுல பயணிக்கக்கூடியது. சோ பொதுவாக பயணப்பாதை நேர்கோடு. பொதுவாக பயணம் நேர்கோட்டில் அமையும் மின்காந்த புலங்கள் இல்லாத விடத்து. அதே மாதிரி இதுவும் ஒரு மின்கதிர். ஆகவே மின்புலத்தால பாதிப்படையும். ஆனால் மிக கவனம், இது ஒரு மின்காந்த கதிர் அல்ல. இது ஒரு மின்காந்த கதிர் இல்லைன்னு சொன்னால் இது ஒரு மின்காந்த கதிர் இல்லைன்னு சொன்னால் இதனால் என்ன செய்யப்பட முடியாது? 3 × 10⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁰ வேகத்தை ஒரு நாளும் எட்ட முடியாது. சோ இது ஒரு 3 × 10⁻⁻⁻⁻⁻⁻⁰ போகாது. அது மாதிரி இது ஒரு காந்த கதிரும் அல்ல, வெறுமனே ஒரு மின் கதிர் மட்டும்தான். இது ஒரு காந்த கதிரும் அல்ல. சரி, இது நீங்க குழப்பிக்கொள்ள கூடாது. ரைட். அதே மாதிரி நேர்கதிர அடுத்த இயல்பு, நேர்கதிருக்கும் உந்தம் இருக்கும். அது மாதிரி துணிக்கை குணாதிசயம் இருக்கும். அதே மாதிரி கணத்தாக்கம் இருக்கும். நேர்கதிருக்கும் இந்த இயல்பு எல்லாம் இருக்குது. சரியா? நேர்கதிரும் பொதுவாக என்ன செய்யும்? அதுல சக்தியை காவுற ஒரு கதிர். சோ சக்தியை ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு என்ன செய்யும்? காவக்கூடியதாக இருக்கும். ஓகே, டன். சரி, ஓகே. இப்போ கவனிக்க, இதெல்லாம் நார்மலா இப்ப நாங்க நேர்கதிர் பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இத கால்வாய் கதிர்னு சொன்னாலும் சரி, அனோட் கதிர்னு சொன்னாலும் சரி, எல்லாமே என்னது? ஒரே விதமான கதிர்கள். எல்லாமே ஒரே விதமான கதிர்களை தான் நாங்கள் என்ன செய்யறோம்? வேற வேற பெயர் கொண்டு ஒவ்வொரு விஞ்ஞானிகளால சூட்டப்பட்ட பெயருக்கு அமைவாக நாங்கள் அதை அழைத்து கொண்டு போறோம். சரி, இதோட நீங்க என்ன செய்யலாம்? தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு இலத்திரன், அதாவது கத்தோட் கதிரில் இருந்த இயல்புகளை நீங்க ஒப்பிட்டு எழுதி பார்க்கலாம், என்னென்ன இயல்புகள் பொருந்தும், என்னென்ன இயல்புகள் பொருந்தாதுன்னு சொல்லி. சரி, ஸோ பேசிக்காக நாங்கள் நேர்கதிர் ரிவிஷன் ஒன்று முடிச்சிட்டோம். இப்போ கவனிங்க, பிற்காலத்தில் ரதர்ஃபோர்டினால இந்த நேர்கதிர் தொடர்பான ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பரிசோதனை புரோட்டான்களை மையமாக வைத்து ஆராய்ச்சிப்படுத்த போறாங்க. அதுக்கு சொல்ற பேர் தான் ரதர்ஃபோர்டின் பொட்டாட்டு பரிசோதனை. ஸோ அதான் நாங்கள் இப்போ நோக்கி போகிறோம். ஸோ நேர்கதிர் தொடர்பான ஆய்வு எல்லாருக்கும் கிளியரா? ஒரு ஹேண்ட்ஸ்அப் ஒன்று தாங்க போகும். நேர்கதிர் தொடர்பான ஆய்வு எல்லாருக்கும் கிளியரா? ஒரு ஹேண்ட்ஸ்அப் ஒன்று தான். சரி, ஸோ நீங்க தேவைன்னு நினைக்கிற ஏதாவது விஷயங்கள் இந்த போர்டில் இருந்தா அவசரமாக எழுதிக்கோங்க போகும். நினைக்கிற ஏதாவது விஷயங்கள் இந்த போர்டில் இருந்தா எழுதிக்கோங்க. இப்படி எடுக்க சொல்ல
ஓகே ஓகே ஓகே. லெட்டர்ஸை கொஞ்சம் பெருசாக ரைட் பண்ணட்டாம். ஓகே சார். ஏ லெவல் இங்கிலீஷ் மீடியம் சேர்றது நல்லமா, தமிழ் மீடியம் சேர்றது நல்லமா? ரெண்டுமே உண்டு தான். உங்களுக்கு உங்களோட ஏரியாவில் தமிழ் மீடியம் பலம் கூடன்னு சொன்னால் தமிழ் மீடியத்தை யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் பலங்கள் கூடன்னா இங்கிலீஷ் மீடியத்தை யூஸ் பண்ணுங்க. சரி. இட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஓஎல் ஆல்சோ. ஸோ நீங்கள் ஓ லெவலில் என்ன மீடியம் சூஸ் பண்ணீங்களோ அதே மீடியத்தில் ஏ லெவலில் நீங்கள் படிக்கிறது பெட்டர். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு நாலேஜ் வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் 6ஆம் ஆண்டுலேருந்து ஒரு 10ஆம் ஆண்டு வரங்காட்டியும் தேவைன்னா இங்கிலீஷில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஓ லெவலில் நீங்கள் தமிழுக்கு மாறி ஏ லெவல் தமிழுக்கு மாறினாலும் பரவாயில்ல, அது அக்செப்டபிள். பட் நீங்கள் 6லேருந்து 11 வரை இங்கிலீஷ் படிச்சுட்டு அதுக்கு பிறகு ஏ லெவலுக்கு தமிழ் மீடியம் மாறுறத நான் ஒரு அக்செப்டபிளாக எடுக்க மாட்டேன். அடுத்தது இப்படி தான். இப்போ என் கிளாஸஸை பொறுத்த மட்டும் இதில் நீங்கள் என்னது ஃபுல்லாகவே என்ன தமிழ் மீடியம் ஆக்கள் மட்டும்தான் படிக்கணும் இல்லை, நார்மலாக இங்கிலீஷ் மீடியம் ஆக்களும் என்ன செய்யலாம், படிச்சுட்டு இதே விஷயத்த நீங்கள் உங்களோட நோட்டில் உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் நீங்கள் மாற்றிக்கொண்டா சரி. தமிழால் கதைக்கிறது விளங்குது தானே. हाँ मम कथा करने को वेलाट පැහැදිලිවම එනද තේරෙනවා නම් ඒකට එයා කිසිවක් නැත. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு தேவை. சொல்கிற விஷயம் தெரிஞ்சாலே போதும். இங்கிலீஷ் மீடியம் தான் சார் செஞ்சேன், ஓஎல் செஞ்சேன், பட் இப்போ ஏ லெவல் தமிழ் மீடியம் ஓகே, நல்ல பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் உங்களுக்கு டாஸ்காக இருக்கும். என்னது, ஒரு விஷயம் ஒரு டாஸ்காக உங்களுக்கு அமையும். இந்த இடத்துல நீங்கள் வேகமாக எழுதுறதுக்கு பழகணும் தமிழை. நீங்கள் வேகமாக தமிழ் எழுதுறதுக்கு பழகணும். தமிழால் சொல்கிறத நீங்கள் வேகமாக கிரகிக்கிறதுக்கு பழகணும். நான் சொல்கிற ரெண்டும் சரிதானே? இது ரெண்டும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மற்றபடி படிப்பிக்கிறதுலாம் விளங்கும். பட் ஒரு கேள்வி வந்தால் ஒரு தமிழில் இப்போ உதாரணமாக எனது சில வசன நடைகளில் கேள்வி வர நேரம் அவங்களுக்கு அந்த எனது எதிர்முரணான வசன நடைகள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டஃப் வந்து இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கணும். சரி, யார் அது ஷல்மி சாரி சாஹி சாஹி அவுலக் நே ஏனாங் ஹரி அவுலக் නැත්තම් කිසි ප්‍රශ්නයක් නැහැ. හරිද? වැඩේ පට්ට විදියට කරගෙන ජීවිතේ කොට දාගෙන යමු. එච්චරයි තියෙන්නේ. சரி, ஓகே கவனிங்க. இப்போ இந்த சரி, இந்த நேர்கதிர்களை பற்றி தாம்சன் இவ்வளோ விஷயங்களும் கண்டுபிடிச்சது பிறகு இப்போ ரதர்ஃபோர்டுக்கு என்னமோ ஈகோ பிரச்சனை தெரியாது, டக்குன்னு ஒரு கேம் ஒன்று அமைச்சாரு. ஒரு மெல்லிய பொட்டகாடு எடுத்தார். சரி, மிக மெல்லிய பொட்டகாடு. சரி, மிக மிக மெல்லிய ஒரு பொட்டகாடு ஒன்று எடுத்து அந்த பொட்டகட்டு கூடாக என்ன செஞ்சார் என்றால், நல்ல கவனிங்க, இந்த அருகிது அந்த பொட்டகடு. சரி, இவ்விடத்துல இருந்து கதிர்களை பிறப்பாகக்கூடிய கதிர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி இதுல இருந்து ஒரு கதிர் தொழிற்பாட்டு மூலத்தை வச்சு என்ன செஞ்சாருன்னு சொன்னால், ஆர்முடுக்கப்பட்ட அல்லது சீரான வேகத்தில் பயணிக்கக்கூடிய அல்பா கதிர்களை, ஆர்முடுக்கப்பட்ட அல்லது சீரான வேகத்தில் பயணிக்கக்கூடிய அல்பா கதிர்களை என்ன செஞ்சார் என்றால் இந்த பொட்டகட்டு கூடாக அனுப்பினார். அனுப்பும் போது இந்த பொட்டகட்டை சுத்தி என்ன செஞ்சார் என்று சொன்னால், கதிர்களை கவுண்ட் பண்ணக்கூடிய கதிர்களை எண்ணக்கூடிய ஒரு மெஷினை வச்சாரு. சிம்பிளா விளங்கப்படுத்துறேன்னா, தியரி கிளாஸ் இல்லையே, ரிவிஷன் தானே. ஸோ பேசிக்கா ஐடியாவை விலையும் கொண்டா போதும். ஸோ இது என்னென்றால் அந்த கதிர்களை கணிக்கும் கருவி. ஸோ கதிர் கணிப்பான் ஒரு கால்குலேட்டர் உண்டு. சரி, ஸோ இந்த இருக்குது அந்த மெல்லிய பொட்டகடு, இந்த இருக்குது அந்த மெல்லிய பொட்டகடு. அது மாதிரி இந்த இருக்குது ஆர்முடுக்கப்பட்ட அல்லது சீரான வேகத்தில் பயணிக்கக்கூடிய அல்பா கதிர்கள். இது என்னது, கதிர்களை பிறப்பாக்கக்கூடிய ஒரு பிறப்பாக்கி. ஸோ கதிர் பிறப்பாக்கி. சரி, இப்ப கவனிங்க, ரதர்ஃபோர்ட் இந்த இடத்துல பிள்ளைகள் 3 அவதானங்களை கண்கூடாக அவதானிச்சார். 3 விஷயங்கள் நல்லா அவரோட கண்ணில் விளங்குது. முதலாவது விடயம் ஒவ்வொரு பாயிண்டா விளங்கப்படுத்துறேன். கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கதிர்களை அனுப்பினார். வைப்போம், இப்ப கதிர் பிறப்பாக்கி ஒரு தகவல் சொல்லுது 1,00,000 கதிர்கள் இடத்துல வெளியாயிருக்குன்னு சொல்லி இந்த கால்குலேட்டர்ல கிட்டத்தட்ட என்னது 99,900 இப்போ 99,000 இல்லாட்டி 500 கதிர்கள், அப்படி சுமார் அப்ராக்சிமேட்டா சொல்றேன்.
அல்லது ஒரு 95,000 கதிர்கள். சரியா? அதாவது அனுப்பின கதிர்கள்ல கிட்டத்தட்ட 90% விட கூட. சோ அதிக எண்ணிக்கையான கதிர்கள் என்ன செஞ்சிருக்கின்றால் இந்த பொட்டாட்டையும் தாண்டி இந்த கதிர்கணிப்பான போய் சேர்ந்திருக்குது. ஆகவே அதிக எண்ணிக்கையான கதிர்கள் பயணப்பாதையில் எதுவித மாற்றமும் இன்றி பயணப்பாதையில் எதுவித மாற்றமும் இன்றி பொட்டகடை ஊடுருவியது. பொட்டகடை என்ன செய்து ஊடுருவி சென்றது, ஊடுருவியது. அப்ப ரதர்ஃபோர்ட் சார் லெட்டர் கொஞ்சம் பெருசா எழுதுங்க. லெட்டர் பெருசா எழுதுனேன்னு சொன்னா போர்டு வந்து இவ்வளவுதான் ஆகலாம், 4 அடி தான் ஆகலாம். இதை விட பெருசா எழுதுனேன்னு சொன்னா ஒவ்வொரு தடவையா 2 வசனத்துக்கு ஒருக்கா அழிச்சு தான் எழுதணும். சரி, அதாலதான் வாயில சொல்லி சொல்லி தான் எழுதுறேன். ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சோ அதிக எண்ணிக்கையான கதிர்கள் பொட்டாட்டை என்ன செய்து எதுவித மாற்றமும் இல்லாம ஊடுருவி செல்லுது அப்படின்னு சொன்னால் ரதர்ஃபோர்டுக்கு தெரியும், ஏற்கனவே டோல்டன் சொன்ன மாதிரி என்னது, பொட்டகடு ஃபுல்லாகவே சும்மா சொல்வோம். உதாரணமா பொட்டகட்ல மெல்லிய ஒரு லேயர் தான் இருக்கிட்டு வைப்போம். அதாவது அணுக்கள் ஒரு படையில் அடுக்கப்பட்ட லேயர் மாதிரி கொஞ்சம் சும்மா இந்த மாதிரி ஒரு மெல்லிய லேயர் தான் இருக்கிட்டு வைங்க. சரியா? இப்ப அணுக்கள் தானே பொட்டாட்ல நிறைஞ்சிருக்கி. ஸோ அணுக்கள் தான் இந்த மாதிரி பொட்டாட்டில் நிறைஞ்சிருக்கு. ஸோ உலோக பொட்டாடு தானே, அதாவது பொட்டாடுன்றது ஒரு உலோகம் தானே. ஸோ திண்மம் தானே, திண்மத்துல அணுக்கள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு, அப்படித்தானே? அப்ப அதிகளவான கதிர்கள் இதை ஊடுருவி போகுதுன்னு சொன்னா, இத பயணப்பாதையில எந்த மாற்றமும் இல்லாம போயிருக்குன்னு சொன்னா அர்த்தம் பொட்டகட்டுல நிறைய இடைவெளி இருந்ததுக்கு. ஆகவே பொட்டகட்டுல என்ன செஞ்சிருக்குது, நிறைய இடைவெளிகள் இருந்ததால தான் எந்த ஒரு கதிரும் அதிக அளவில் என்ன செஞ்சிருக்குது, ஊடுருவி போயிருக்குது. ஆகவே இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வராரு, பொட்டாடு ஒரு சடம் தானே, ஆகவே சடம் தொடர்ச்சியற்றது. சடம் தொடர்ச்சியற்றது, அதாவது சடத்துல தொடர்ச்சியாக அணுக்கள் இருந்தாலும் சடத்துல என்னது இன்னொரு மூலக்கூறு உள்ளுக்கு ஊடுருவி போகக்கூடிய அளவுக்கு இதுல என்னது பிரச்சனை ஒன்று இருக்கி, அதாவது இதுல ஒரு இடம் ஒன்று இருக்கி அப்படின்னு சொல்றாரு. கிளாஸ் ஒரு டைம் பிக்சடா சொல்லுங்க சார், இல்லைன்னா கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாம இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் தானே, என்ன டைம்? சாட்டர்டே சண்டே இரவு 9லேருந்து 11 இதுதான் டைம். இன்னைக்கு நாங்க செஞ்சது, நேற்றைய தினம் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சாட்டர்டே கிளாஸ் மிஸ்ஸிங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். சரி, அப்ப சடம் தொடர்ச்சியற்றது, பொட்டாடு தொடர்ச்சியற்றதுன்றதுதான் அவரோட முதலாவது கன்செப்ட். ரெண்டாவது கன்செப்ட் இவர் சொல்றாரு, ரெண்டாவது விஷயம், இப்ப பொட்டாடு ஃபுல்லாகவே என்ன இருக்குது, அணுக்கள் தான் இருக்குது. சரியா? பொட்டாடு ஃபுல்லாகவே என்ன இருக்குது, அணுக்கள் தான் இருக்குது. அப்ப அணுக்கள் ஒரு அணுக்களுக்கு உள்ள யாருமே ஊடுருவேல அப்படின்னு சொன்னா இந்த அல்பா கதிர் ஊடுருவி இருக்க முடியாது. அப்ப அணுக்களுக்குள்ளேயும் என்ன இருக்குது, வெற்றிடம் இருக்குது. ஆகவே அணுவின் பெரும் பகுதி வெற்றிடமாகும். இந்த கூற்று எல்லாமே எம்சிக்யூல முதலாவது கூற்றா வந்தா இது யார கூற்றுன்னு நீங்க கண்டுபிடிக்க தெரியும். சரியா? சோ அணுவின் பெரும் பகுதி வெற்றிடம், அணுவின் பெரும் பகுதி வெற்றிடம். சோ சடம் தொடர்ச்சியற்றது, பொட்டாடு தொடர்ச்சியற்றது, அது மாதிரி அணுவினுடைய பெரும் பகுதி வெற்றிடமாகும். இது யாருது, ரதர்ஃபோர்ட் சொன்ன கூற்றுகள். சரி, இப்ப அடுத்த கூற்றுக்கு வருவோம். இப்ப அடுத்த அவதானத்தை பத்தி சொல்றேன். சரியா? இரண்டாவது அவதானம், ஒரு சில கதிர்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மோதி தெரிப்படையுது. இந்த பாருங்க, ஒரு சில கதிர்கள் மட்டும் என்ன செய்தால் மோதி தெரிப்படையுது, இந்த மாதிரி கேஸ். சோ அதாவது மோதி தெரிப்படைஞ்ச கதிர் என்ன செஞ்சிருக்கும்,
இங்க பட்டு மோதினா இங்கால தெரிச்சிருக்கும். ஸோ இந்த மூலையில என்ன பட்டிருக்கும்? சரியா? ஸோ ஒரு சில கதிர்கள், ஒரு சில அல்பா கதிர்கள் மோதி தெரிப்படை, மோதி தெரிப்படையும். அப்ப ஒரு ஆள் ஃபாஸ்டா போறார். சரியா? ஒரு ஆள் ஃபாஸ்டா போறார். ஃபாஸ்டா போயிட்டு ஒரு இடத்த பட்டு தெரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? அதுல ஒரு பெரிய ஒரு திணிவு செறிந்த ஒரு இடம் இருக்குது இல்லையா? உதாரணம், நாங்க சவுத்துல போயிட்டு ஒரு போல் அடிச்சா பட்டு தெரிக்கணும் என்ன அர்த்தம்? செவர்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம் ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான அந்த இடத்துல பட்டோடனே தெரிக்கு. அப்ப ஒரு சில கதிர்கள் மோதி தெரிப்படையும் அப்படின்னு அர்த்தம், அணுவினுடைய ஒரு பகுதியில, அதாவது ஒவ்வொரு அணுலையும் ஒரு மைய பகுதியில் என்ன இருக்குது? திணிவு செறிந்த ஒரு மையம் இருக்குது. இப்ப திணிவு உள்ள நிறைஞ்சிக்கிற ஒரு இடம் இருக்குது. சோ கவனிங்க, அணுவின் மையத்தில், அணுவின் மையத்தில் திணிவு செறிந்த ஒரு பகுதி உண்டு. இதுதான் அவரோட முடிவு. அணுவின் மையத்தில் திணிவு செறிந்த ஒரு பகுதி என்ன செய்தான் இருக்கிறான். இப்ப இந்த திணிவு செறிந்த அந்த பகுதி இருக்குதானே, அதுக்கு பக்கத்தால போகக்கூடிய கதிர்கள், அதாவது நல்லா கேளுங்க, தெரிப்படையும் கதிருக்கு பக்கத்தால போன கதிர் கொஞ்சம் விலகல் அடைதான். சோ தெரிப்படையும் கதிருக்கு பக்கத்தால போனது இந்த மாதிரி பயணப்பாதையில விலகல் அடைஞ்சிருக்கிறான். சோ இப்ப இதை நான் ஒரு ரெட் கலர் பின்னால வரைஞ்சு காட்டுறேன், சும்மா நோமலா. சரியா? இந்த அறைக்கு போன ஆல்பா கதிர், இதுல ஒரு சில பட்டு தெரிப்படையுது. இப்படி தெரிப்படைகிற கதிருக்கு பக்கத்தால போனது கொஞ்சம் விலகல் அடையுது. ஏனைய கதிர்கள் எல்லாம் சும்மா நோமலா போய் இருக்குது. இதான் 3 அவதானங்கள். சரியா? சோ மோதி தெரிப்படையும் கதிருக்கு அருகில் சென்ற கதிர், மோதி தெரிப்படையும் கதிருக்கு அருகிலுள்ள கதிர் பயணப்பாதையில், பயணப்பாதையில் விலகல் அடைந்திருந்தது. மோதி தெரிப்படையக்கூடிய கதிருக்கு பக்கத்தால போன கதிர் என்ன செஞ்சான்? பயணப்பாதையில கொஞ்சம் விலகலாக இருக்கிறான். இப்ப இப்படித்தான் இந்த காலத்துல தான் ஒரு பிரச்சனை. என்னது? உதாரணமா முதல்லாம் ஒரு ஆம்பளை பொடியன் போனா இன்னொரு ஆம்பளை பொடியன் இப்படி தெரியாம இப்படி தட்டுப்பட்டு வைங்களேன், பேருவன் நாத்தப்பன் எங்கேருந்து அவன் நம்மட மேல விழுந்தானு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப இந்த காலத்துல சும்மா பஸ்ல போகல, ஒரு ஆம்பளை பொடி இன்னும் பக்கத்துல இன்னொரு ஆம்பளை பொடி இப்படி உரசி உரசி நிக்கான்னு வைங்களேன், என்னது வானவில், அப்படித்தானே? ஜெனரேஷன் சேஞ்சால நாங்க எதையுமே இப்ப சொல்லிக் கொள்ளலாம் இருக்குது. முன்னே எல்லாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நேரேற்றமுடைய அல்பா கதிர் ஒரு இடத்துல பட்டு போகல என்ன செய்யும்னு சொன்னா, சரியா, நேரேற்றமுடைய அல்பா கதிர் ஒரு இடத்துல பட்டு தெரிப்படைறதுக்கு போகுது, பக்கத்து போகுது, இப்படி விலகி போகுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். இப்ப எல்லாமே என்னது? ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவரும். சரி, இப்ப எல்லாம் அதான் பிரச்சனை. சரி, சோ மோதி தெரிப்படையும் கதிருக்கு அருகிலுள்ள கதிர் பயணப்பாதையில் விலகலை காண்பிக்கின்ற அர்த்தம், ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஒத்த ஏற்றம் ஒன்றை ஒன்று தள்ளும். ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? தள்ளும். அல்பா கதிர் நேரேற்றம் என்பதால், அல்பா கதிர் நேர் ஏற்றம் என்பதால், ஆகவே அல்பா கதிர் நேரேற்றம் என்பதால் திணிவு செறிந்த அந்த பகுதி, திணிவு செறிந்த பகுதி நேரேற்றம் கொண்டது. திணிவு செறிந்த பகுதி நேரேற்றத்தால் ஆனது. சோ இந்த திணிவு செறிந்த அந்த நேரேற்றமான பகுதிக்கு ரதர்ஃபோர்டினால ஒரு பேர் சூட்டப்படுது. அதுதான் அணுவின் கரு. அதுதான் அணுவின் கரு. சரியா? அதுதான் அணுவின் கரு. நல்லா கவனிங்க நான் சொல்றத. தாம்சன், சரியா, தாம்சன் இருக்கார் தானே, யாரு? ஜே தாம்சன் இருக்கார் தானே, அவரு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, இந்த இருக்குது ஆரம்பத்துல, இப்ப அவரு செஞ்ச வேலை என்ன? இந்த
நேர்க்கதிர் பற்றி ஆய்வு செஞ்சாரு தானே, நேர்க்கதிர் பற்றி ஆய்வு செஞ்சாரு தானே. இந்த நேர்க்கதிர் பற்றிய ஆய்வை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தொம்சன் சொன்னார் எப்படின்னா, தொம்சன் சொன்னார் எப்படின்னா, ஒரு பிளம்ஸ், இந்த ஒரு புடிங் இருக்கின்னு வைப்போம், ஒரு நேரேற்றம் கொண்ட புடிங் இருக்கின்னு வைப்போம். அதாவது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய நேரேற்றம்ன்றது இந்த புடிங் மாதிரியா, அதுல ஆங்காங்கே தூவிவிட்ட பிளம்ஸ் மாதிரி என்ன இருக்குன்னு சொன்னால் இலத்திரன்கள் புரோத்தனுக்குள்ள புதஞ்சிருக்குன்னு சொன்னாரு. சோ இது யாரு? பிளம்ஸ். இலத்திரன்கள் யாரு? பிளம்ஸ். அது மாதிரி புரோத்தன் யாரு? புடிங். சோ தொம்சனுடைய இந்த அணு மாதிரியோருக்கு சொல்ற பேர் பிளம் புடிங் மாதிரியோரு. இது தொம்சன் வெறுமனே நேர்க்கதிரை பத்தி ஆராய்ஞ்சதுக்கு பிறகு அவர் சொன்ன முடிவு. ஆனா ரதர்ஃபோர்ட் நேர்க்கதிரை இன்னும் விசேடமாக ஆராய்ஞ்சி பொத்தாட்டு பரிசோதனை முடிய கருவை பத்தி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ரதர்ஃபோர்ட் கதைச்சது என்னதுனால் கரு மாதிரி ஒரு, இதெல்லாம் அணு மாதிரி ஒரு. ரதர்ஃபோர்ட் தெளிவாக கதைச்சது எதை பத்தினால் அணுவின் கரு மாதிரி உருவ பத்தி கதைச்சாரு. அப்ப ரதர்ஃபோர்ட் தெளிவா சொன்னாரு. எப்படி சொன்னாரு? நல்லா வடிவா கவனிக்கணுமா? நான் வரையக்கூடிய ஒவ்வொரு படங்களுக்கும் பின்னால ஒரு கெமிஸ்ட்ரி ஒளிஞ்சிருக்குது, கவனிங். இப்ப ரதர்ஃபோர்ட் எப்படி சொல்றாரு? அணுவின் மத்தியில் திணிவு செறிந்த ஒரு பகுதி ஒன்று இருக்குது, அது கரு. இந்த இருக்குது கரு. இந்த கருவுக்குள்ளதான் என்ன இருக்குது? புரோத்தன்கள் ஒளிஞ்சிருக்குது. சோ அதால நான் நேரேற்றத்தை போடுறேன். சோ இந்த இருக்குது நேரேற்றம், இந்த இருக்குது அந்த நேரேற்றம் பெற்ற கரு. சோ அணுவின் மத்தியில் நேரேற்றம் பெற்ற ஒரு கரு இருக்குது. இந்த கருவை சுற்றி ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. அதாவது ஒரு இந்த இருக்குது அணுவின் பெரும்பகுதி வெற்றிடம், ஒரு தொடர்ச்சியற்ற ஒரு வெளி வெளி அல்லது ஒரு வெற்றிடம் இருக்குது. சோ அந்த வெற்றிடம் எப்படின்னால் வட்டப்பாதையில அமைந்த இலத்திரன்களை கொண்டிருக்குது. சோ அணுவின் கருவை சுற்றி இலத்திரன்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வட்டப்பாதையில் அசையுது. சோ இப்படி படங்கள் நீங்க நேரத்தோட கண்டிருப்பீங்க, ரதர்ஃபோர்ட்ற படம்னு சொல்லி. ஆனா அன்றைக்குதான் உங்களுக்கு விளங்கிருக்கும் ரதர்ஃபோர்ட்ற படத்துக்கும் ரதர்ஃபோர்ட்ற எக்ஸ்பிளனேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு விளங்கி சான்ஸ் பண்ணுங்க பாப்போம். இப்ப ரதர்ஃபோர்ட்ற மாடல்னு சொல்லி இது தெரியும், பட் ரதர்ஃபோர்ட்ற மாடல் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு, ரதர்ஃபோர்ட்ற மாடலுக்குள்ள இருக்கிற என்னது ரியாலிட்டி என்னன்றது இன்றைக்கு விளங்கி கொண்டாக்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சோ ரதர்ஃபோர்ட் சொன்னது என்னது? ஒரு கரு மாதிரி ஒரு. சோ ரதர்ஃபோர்ட்ற மாதிரி ஒரு நேரேற்றம் கொண்ட கருவை சுற்றி இலத்திரன்கள் ஒரு வெளிதான வெளியில் அல்லது ஒரு வெளியில் வட்டப்பாதையில் என்ன செய்யும்? அசைஞ்சு கொண்டிருக்கும். இதுதான் ரதர்ஃபோர்ட்ற மாடல். சரி, இதுதான் ரதர்ஃபோர்ட்ற மாடல். So why I always feel that chemistry is hard. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சரி, ஷிஃபா அப்படித்தானே? பெய்ட் கிளாஸுக்கு ரெக்கார்டிங் தருவீங்களா? பெய்ட் கிளாஸுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும், ஆனால் லிமிட்டட் எக்ஸஸ்ல கிடைக்கும். நார்மலா நீங்க ஒரு 10 கிளாஸ் ஃப்ரீயாக, அந்த ஒரு மாசம் 10 கிளாஸ் நடக்க வேண்டாம். இந்த முறை அந்த 10 கிளாஸ்ல ஒரு 2 கிளாஸ் அல்லது 3 கிளாஸுக்கு ரெக்கார்டிங் எதிர்பார்க்கலாம். மற்ற கிளாஸ்லாம் லைவ் தான். சரியா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த முறை நான் ஒரு முடிவோடே இருக்கேன், நீங்க எல்லாரும் கடைசி வரை என்னோட கூட நின்று படிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த முறை குரோஹை ரிவிஷன்ல ஒரு முடிவு என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு மாசமும் நீங்க எந்த பார்வையில் வைக்கணும்ன்றது. சரியா? இப்போ உதாரணமா நீங்க தொடர்ந்து 7 கிளாஸ் வாரீங்க, இன்றைக்கு ஒரு நாள் வரையலாம் போயிட்டு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க அட்மின் டிக்கெட் எடுக்கலாம், அவ்வளவுதான். சார், how can I get yesterday class recording place? I have an idea for share that. I am sorry. I will be try. Okay. When my mind was changing, I will definitely upload for you. Okay. Please come and wait.
உங்களை பார்க்கும்போது தான் சார் கெமிஸ்ட்ரி படிக்க தோணுது. அவ்வளோ அழகா இருக்கிறேன். சரியா? த கிரெடிட் கோஸ் டு மை வைஃப். ஓகே, இப்படி சொல்லாட்டி அடி விழும். சரி சார், நான் கேட்டதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணல சார். என்னம்மா கேட்டீங்க? ஐ டோன்ட் நோ அபவுட் எஸ்டர்டே கிளாஸ். ஓகே, நாங்கள் எஸ்டர்டே கிளாஸை வந்து பார்ப்போம், நாங்கள் பிறகு போட்டு விட்றோம். ஆனால் போட மாட்டேன், ஃப்ரீ கிளாஸ் நான் போட மாட்டேன். முதல்ல ஒரு 2 கிளாஸ் என்ன பிறகு பார்த்து யோசிச்சு ஒரு நல்ல மைண்ட் செட் ஒன்று வந்தால் போட்டு விட்றேன். சார் ப்ளீஸ், கிளாஸ் டைம் சேஞ்ச் பண்ண இயலாதா? நீங்கள் ஒருத்தருக்காக நான் டைம் சேஞ்ச் பண்ணா ஸ்ரீலங்கா ஃபுல்லாக 25 டிஸ்ட்ரிக்ட்லையும் 25 மாதத்தில் 30 நாளும் கிளாஸ் இருக்கும். நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? மாறல் அசனன். நோனாவும் அழகுதான், வீடும் அழகுதான். சார் டுடே பாண்டிங் கிளாஸ் நடக்கும். யா, இன்ஷா அல்லாஹ். சரி சார், யூ லுக் ஸோ ஹாப்பி. எல்லாம் ஒரு நடிப்பு தான். உள்ளுக்குள்ள அடுக்கி வெளியாக சிரிச்சுட்டு குதூகலமாக இருக்கிறது, அவ்வளவுதான். சார், எப்படி 3A எடுக்க படிக்கணும்? 3A எடுக்க படிக்க தேவையில்லை, நல்லா தூங்கி எழுப்பினாலே போதும், எடுத்துடலாம். சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, கவனிங்க. இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாங்கள் தலைப்பு செய்திகளுக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் 2028ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வாழ்த்துக்கள். சரி, கவனிங்க. அவசரமா எழுதுங்க பாபு. அவசரமா தேவையான விஷயத்தை எழுதுங்க. ஸோ அட்டமிக் ஸ்ட்ரக்சரில் எனது இந்த அறிக்கை தொம்சன் ப்ளம் புடிங் மாதிரி ஒரு இந்த அறிக்கை அதை போட்டுற எனது கரு மாதிரி ஒரு. சார், ஊர் சொல்லுங்க ப்ளீஸ். அனுராதபுரம். சார், கொஞ்சம் மோட்டிவேஷனலாக பேசுகிறீங்களா ப்ளீஸ்? ஓகே, மோட்டிவேஷன் பேசும். ரிவிஷன் கிளாஸ் ஃபீஸ் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே ஃப்ரீ. பொண்டிங் 2000. நோ, யூனிட் 1 ஒன்லி ஃப்ரீ. ஓகே, யூனிட் 1 சொன்னால் அது பெரிய பகுதி வருமா? யூனிட் 1 சொல்கிறது பெரிய பகுதி வரும், கிட்டத்தட்ட 10, 12, 15 கிளாஸுக்கு மேலே வரும். அனுராதபுரியில் எங்கே சார் இருக்கிறீங்க? இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன ட்ரீட் தருவீங்களா? இது ஒரு 10, 12 கிளாஸுக்கு மேல் நடக்கும் பிள்ளைகள். அயனாக்க சக்தி, ஆரை, அது மாதிரி என்னது உருகுன்ல குதன்ல, அது மாதிரி என்னது எங்களுக்கு ஆவது நாட்டவனோட இயல்புகள், அது மாதிரி ஒக்சியேற்றின் வலுவளவு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நடக்கும். ஐதரசன் நிறமாலை, இலத்திரன் நிலை அமைப்பு, குவாண்டம் தொடர்பு, இந்த உலகம் ஃப்ரீயாக தான் படியும். சரி சார், அனுராதபுரம் எங்க? அனுராதபுரம் டவுன். நான் ஆரை கிளாஸ் வெயிட் பண்ணுறேன். மெதவச்சு வா சார். ஓ, மெதவச்சு. சம் ஐடியா சொல்லுங்கள் சார். நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் சரிங்களா? ஓ, கல்முனையில் இன்ஷா அல்லாஹ் ஃபிசிக்கல் கிளாஸஸ் நடக்கும். கல்முனையில் A to Z நடக்கும். தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 நாளும் 7லேருந்து 12. சரி, ஃபிசிக்கல் கிளாஸ் வர 7 மாணாக்கள் கட்டாயம் ஃபிசிக்கல் கிளாஸ் வாங்க. அது கொஞ்சம் என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனை விட மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதாவது ஆன்லைனில் செய்கிற அதே விஷயம் தான் நடக்கும், பட் கொஞ்சம் வித்தியாசமாக சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக நடக்கும். அதாவது ஆன்லைனில் செய்ய முடியாத விஷயங்கள் நேரடி கிளாஸ்கள் நடக்கும். சரி, ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார், பதுல்ல செமி தான் செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த முறையும் செய்வோம். ஓகே, கவனிங்க. அடிச்சு கொண்டு வாரன். இப்போ நாங்கள் ரதஃபோர்ட்டோட புத்தாட்டு பரிசோதனை முடிச்சிட்டோம். இனி அடுத்ததாக நாங்கள் வருவோம். சரியா? ஆன்லைன் மட்டும் படித்தா 3A எடுக்கலுமா? மற்ற பாடங்கள் எப்படின்னு தெரியாது. ஏன கெமிஸ்ட்ரியில் A1 எடுக்கிறதுக்குரிய எல்லா விஷயமும் இந்த ஆன்லைனில் தாராளமாக கிடைக்கும். சரியா? What other things cannot be done in online? Especially on-site exams, on-site mistakes,
இப்போ நீங்கள் நேரடி கிளாஸ் ஒன்றில் நிற்கும் போது நான் ஒரு கேள்வியை தரும்போது நான் ஒரு பயிற்சியை தரும்போது நீங்கள் அதில் என்ன மிஸ்டேக் விடுவீங்கன்னு சொல்லி எனக்கு பார்த்து அந்த இடத்துல உங்களை தனிப்பட்ட ரீதியில் என்ன செய்யலாம், அந்த அண்டே உங்களை திருத்தி அனுப்பலாம். உங்களோட என்ன மிஸ்டேக், உங்களோட என்ன இதில் சொல்லி. ஸோ நேர ஆன்லைனில் அதை செய்ய முடியாது. ஸோ அதுகளை தான் நான் இதாக்கினேன். சரி. ஸோ உங்களால் முடியுமா இருந்தால் நீங்கள் நேரடி கிளாஸ் வாங்க, அது சந்தோஷம். சரி. நாங்கள் இன்ஷால்ல இந்த முறை பெட்டிக்லோ, ஓட்டமாவடி, அது மாதிரி கல்முனை, இந்த 3 ஏரியாலையும் இன்ஷால்லா பேப்பர் கிளாஸ் செய்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறோம். யார் யாருக்கு பெட்டிக்லோ வரையிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால், பெட்டிக்லோ வந்து அதாவது என்னது பெட்டிக்லோவாக இருந்தால், பெட்டிக்லோ வந்து தேர்ஸ்டே ஈவினிங் அல்லது ஃப்ரைடே ஈவினிங் வரும். புத்தளம் ஃபிசிக்கல் பேப்பர் கிளாஸ் செய்வீங்களா? இன்ஷால்லா புத்தளம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். சரியா? ஸோ பெட்டிக்லோ வந்து அதாவது கல்முனை கிளாஸஸ் வந்து வியாழன் வெள்ளி மார்னிங் டைமில் நடக்கும். சரி. மோஸ்ட்லி அதே அண்டு ஈவினிங் இன்ஷால்லா பெட்டிக்லோ நடக்கும். சரியா? ஸோ மற்ற ஏரியாக்களுக்கு நாங்கள் செமினார் விசிட்ஸ் பண்ணுற நேரம் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் என்ன செய்வோம், நிச்சயமாக சந்திப்போம். சரி, ஓகே, கவனிங்க. இப்போ நாங்கள் இது முடிச்சிட்டோம், என்னது நேர்கதிர் முடிச்சிட்டோம். இப்போ எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நியூட்ரனுக்கு யார் பேர் வச்சது? சொல்லுங்க பார்ப்போம். ஆ, நியூட்ரனுக்கு யார் பேர் வச்சது? சொல்லுங்க பார்ப்போம். என் சேனலில் ஜாயின் பண்ணிடுறீங்க, அட்மின்ட்ட கேட்டு என் சேனலில் எல்லா லைவ் கிளாஸ் அப்டேட்டும் போடுவோம் எங்கே நடக்கும்னு சொல்லி. சொல்லுங்க பார்ப்போம். ரைட். நியூட்ரனுக்கு சட்விக் 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 ரதர்ஃபோர்ட் சட்விக் 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 ஆ ரதர்ஃபோர்ட் சட்விக் சட்விக். ஐயோ, போதும் போதும் போதும். இங்க பாருங்க, நியூட்ரன் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால், நான் சொல்றது நல்லா கேளுங்களா, நியூட்ரன் எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் அணுட கருவை பத்தி ரதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு ரதர்ஃபோர்ட் ஒரு கருவினுடைய திணிவையும் ஒரு புரோத்தண்ட திணிவையும் நெருக்கிறார். ஒரு கல்குலேஷனை கூட நிறுத்து பார்க்கிறார். ஆனா எல்லா அணுக்களுக்கும் பொதுவாக அணுவினுடைய கருவை விட அணுவினுடைய கருவின் திணிவு ஒரு புரோத்தனின் திணிவை விட பல மடங்கு பெருசு அரைக்குது. பொதுவாக அவர் நிறுத்த எல்லா பரிசோதனைகள்லையும் என்ன நடக்குது, புரோத்தன் ஒன்றுக்கிற திணிவை விட கருவிக்கிற திணிவு பெருசா அரைக்குது. அப்ப ரதர்ஃபோர்ட் ஒரு முடிவுக்கு வராரு, கருவுக்குள்ளுக்கு புரோத்தனுக்கு மேலதிகமாக ஏதோ ஒரு துணிக்கை இருக்குது. அந்த ஏற்றமற்ற துணிக்கைக்கு நியூட்ரன் சொல்லி பேரிட்டது யார் என்றால் ரதர்ஃபோர்ட். ஸோ ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் தான் முதலாக அந்த நியூட்ரன் சொல்லக்கூடிய பேரை சொன்னது. ஸோ உங்களுக்கு தெரியாட்டி நீங்க மாத்திக்கோங்க. ஸோ ரதர்ஃபோர்ட்டினால் தான் நியூட்ரனுக்கு என்ன செய்யப்பட்டது, பேர் வைக்கப்பட்டது. தெரியாட்டி மாத்திக்கோங்க. நீங்க தேவண்டா உங்களுக்கு சாட் ஜிபிடிலயோ இல்லாட்டி எதையா சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஹூ நேம்ட் நியூட்ரன். சரியா? ஸோ யாரு நியூட்ரன் என்ற பேர் ரதர்ஃபோர்ட்டினால் முன்மொழியப்பட்டது. பிற்காலத்தில் ரதர்ஃபோர்ட்டோட சிஷ்யன்கள்ல ஒரு ஆளான, அதாவது அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் என்னது, ஜேம்ஸ் சட்விக். ஸோ சட்விக் என்ன செஞ்சார் என்றால் நியூட்ரன் பற்றிய மேலதிக ஆய்வு செஞ்சார். சரியா? ஸோ நியூட்ரன் பற்றிய மேலதிக ஆய்வு சட்விக்கால் என்ன செய்யப்பட்டதுனால் முன்மொழியப்பட்டது. வரலாற்றில் சட்விக் தான் கடைசியில் என்ன செஞ்சார் என்றால் நியூட்ரனை கண்டுபிடித்து அறிமுகம் செய்தார். கிட்டத்தட்ட புரோத்தன் மாதிரி தான். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ புரோத்தனை ஆராய்ச்சி செஞ்சதுல என்னது நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சது யாரு அந்த இடத்துல?
சரி, ஓகே. ஸோ ரதர்ஃபோர்ட் கண்டுபிடித்து அறிமுகம் செய்தது என்னத்த? புரோத்தனை. அது மாதிரி தோம்சன் கண்டுபிடித்து அறிமுகம் செய்தது என்னத்த? இலத்திரனை. ஆனால் நியூத்திரனை கண்டுபிடித்து அறிமுகம் செய்தது யாரு? சாட்விக். சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். சரி, ஒரு ஹேண்ட்ஸ்அப் கொண்டு பண்ணுங்க பார்ப்போம். உங்களில் எத்தனை பேருக்கு நார்மலாக இப்போ இப்படி தான் என் கிளாஸில் நான் கிளாஸ் செய்கிறதே ஒரு மோட்டிவேஷன் தான். என்கிட்ட படித்த பிள்ளை அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது மாதம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே எங்கேன்னு படிச்சுட்டு எதுவுமே விளங்காமல் வருவாங்க. கெமிஸ்ட்ரியே வெறுத்து போய் வருவாங்க. ஒரே ஒரு நாள் பேப்பர் கிளாஸ் ஒரு 2 ஹவர் செஞ்சா அவங்களோட மொத்த அந்த ஃபீலும் மாறிடும். கடைசியில் என்னது, கெமிஸ்ட்ரி தான் நம்மளுக்கு பிடிச்ச பாடம், நல்லா நம்ம செய்கிற பாடம் கெமிஸ்ட்ரி தான், அந்த அளவுக்கு மாறிடுவாங்க. சரியா? அதுதான் உண்மை. ஆனால் இப்படித்தான் அந்த நம்பிக்கை, அந்த அந்த சந்தோஷம் மட்டும் எங்களுக்கு என்ன செய்யாது, எங்களுக்கு போதாது. நாங்கள் நம்பி படிக்காட்டி நான் என்ன சொல்றேனோ அது சரியா இருக்கும்னு நீங்க நம்பணும். விளங்குதா? ஹாஸ்பிட்டல்ல நீங்க பிறந்த உடனே உங்களோட அம்மா வந்து உங்களை காணல, நர்ஸ் டாக்டர் வந்து මේක තමයි ඔයාගේ බබාට சொல்லி தந்தா அவங்களோட அம்மா அதை நம்பணும். නෑ මේක මගේ බබා නෙමෙයි, මං සුදුයි මෙයා කළුයිன்னு சொல்லி உங்களை தட்டி விட்டு தான் என்னது கடைசி வரைக்கும் நீங்க அனாத ஆசிரமத்துல இருப்பீங்க. சரி, ஸோ முதலாவது என்ன செய்யணும், நீங்க நம்பணும். வாப்பட்டு வந்து என்னங்க இதுதான் நம்மட பபான்னு தந்த வாப்பா, ஓடி ஒன்ன மாதிரியே மூக்கிரிக்கின்னு சொல்லி வாப்பா நம்பணும். சி 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 இது எந்த புள்ளை இல்லைன்னா பிரச்சனை தான். சரி, புள்ளையை பார்த்த சந்தோஷம் வரும் தான், ஆனா பிரச்சனை வரும். அது மாதிரி தான் நான் ஒரு விஷயம் சொன்னா அதை நீங்க நம்பணும். சரியா? சரி. ஸோ இப்போ நான் ஒழுங்கா நான் பாருங்க பகிரங்கமாக தான் படிப்பிக்கிறேன். கிட்டத்தட்ட 13,000 ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்ல இருக்கிறாங்க. இந்த வீடியோ எல்லாம் யூடியூப்ல ரெக்கார்டா பகிரங்கமாக தான் தாரேன். இப்போ நான் படிப்பிக்கிறது ஒரு பிழை தான், என்ன செய்யலாம் நாளைக்கு அதை யாராவது என்னது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இவர் இதை பிழையா படிப்பிக்காருன்னு சொல்லி சொல்லி விட்டுருவானது. சும்மாவே நம்மளோட என்னது கூட்டாளிமார் கூட என்னடா இவன் இவ்வளோ வளர்ச்சியில் வைக்கிறான், இவ்வளோ உழைக்கிறான், இவ்வளோ இதாக்குறான்னு சொல்லி நிறைய கூட்டாளிமாருக்கு சரியான நம்ம மேலே ஒரு விருப்பம். ஸோ நம்ம பிள்ளையா படிப்பிச்சா என்னது விட்டு வைப்பான்ல, வச்சு செஞ்சிருவானுங்க. ஸோ அவ்வளோ இருந்தும் நான் பகிரங்கமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னால் அது சரியா இருக்கும்னு நீங்கள் நம்பணும். விளங்குதா? நீங்கள் என்கிட்ட திரும்ப திரும்ப இதை என்னது டவுட் பண்ணி கேட்டுக்கொண்டு இருந்தா, சார் செட்விக் இல்லையா, செட்விக் இல்லையா, செட்விக் இல்லையா, நியூட்ரனை போயிருச்சு, செட்விக் இல்லையான்னு டவுட் பண்ணி கேட்டுக்கொண்டு இருந்தா அந்த கன்ஃபிடென்ட்டோட எனக்கும் படிப்பிக்க கஷ்டமா இருக்குது. சரி, எத்தனை பேர் நான் சொல்றதை நம்புறீங்க? ஆன்சர் பண்ணுங்க பாபு. அவங்களுக்கு விளங்குதா? நான் ஏன் இன்றைய கதைக்கிறேன்டா, அடுத்தடுத்த கிளாஸ்ல கூட நான் ஒரு விஷயம் இப்படி வரும்னு சொன்னா நீங்க அதை நம்பணும். அப்படி இல்லை நீங்க என்கிட்ட கிளாஸுக்கு வரக்கூடாது. நீங்க எங்க சரி போயிட்டு திரும்ப படிக்கணும். எனக்கு பிரச்சனையே இல்லை நீங்க இந்த இடத்துல படிச்சா. ஏன் எனக்கு சந்தோஷம். ஏன் அடுத்த வருஷமும் ரிப்பீட்டுக்கு ஒரு ஆளாக நீங்க வருவீங்களே. ஸோ என் அக்கௌண்ட்ல எப்பயும் என்னது கஜானா பெருசாகிட்டு தான் போகும். ஸோ ஒன்றாள்கிட்ட படிச்சா சந்தோஷப்படுற முதலாள் நான் தான். சரி, ஓகே. சரி, கவனிங்க. அப்ப சட்விக் தான் கண்டுபிடிச்சது. சட்விக் கண்டுபிடிச்சது எப்படி? சட்விக் ஒரு பெர்லியம் அணு எடுத்து, இது ஒரு பெர்லியம் அணு. சரி, ஒரு பெர்லியம் அணு எடுத்து அந்த பெர்லியம் அணுக்களுக்கு அல்பா துணிக்கைகளை மோதி அடித்து, சரியா, சீரான வேகத்தில் பயணிக்கக்கூடிய அல்லது ஆர் முடுக்கப்பட்ட அல்பா துணிக்கைகளை மோத செஞ்சு, இப்ப அல்பா துணிக்கைகள் இந்த பெர்லியத்துல மோதினோன்னு என்ன செய்யும்? பெர்லியத்துக்குள்ள வைக்கிற 4 புரோத்தனும் வெளியே வந்துடும். பெர்லியத்துக்கு வைக்கிற 4 புரோத்தனும் என்ன செஞ்சிடும்? வெளியேறி வைத்திரும். ஏன்? ஒத்த ஏற்றங்கள் ஒன்றோடு மோதி உயர் வேகத்தில் என்ன செய்யும்? பெர்லியத்துல இருந்து வெளியேறி வைத்திரும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? பெர்லியத்துல நியூட்ரன் மட்டும்தான் மிஞ்சும். சரி, சோ இப்படி ஒரு பரிசோதனை கூடாகத்தான் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் சாட்விக் நியூட்ரனை கண்டுபிடிச்சார். சோ அணுவின் கருக்குள்ள இப்ப பெர்லியத்துல கருவை எடுத்தா இதுக்குள்ள 4 புரோத்தனும் 4 நியூட்ரனும் இருந்திருக்கும். ஒத்த ஏற்றமுடைய அல்பா துணிக்கை வரும்போது, சரியா, ஒத்த ஏற்றமுடைய அல்பா துணிக்கை வந்து இந்த புரோத்தன்ல மோதி அடிக்கப்பட்ட உடனே இதுக்காக பரஃபின் மெழுகும் பயன்படுத்தப்பட்டது. நான் பரிசோதனையை நீட்டி கொண்டு போகல. ஏன்னு சொன்னா அப்படி நீட்டி கொண்டு போனா எங்களுக்கு சும்மா டைம் வேஸ்ட். சரி,
ஸோ இதுக்காக பரஃபின் மெழுகு, அது மாதிரி பெர்லியம் அணு, அது மாதிரி எனது அல்ஃபா துணிக்கைகள் பயன்படுத்தப்பட்டது. ஸோ சிம்பிள் கன்செப்ட். இது எல்லாருக்கும் ஓகே வரைக்கும் தானே? நீங்க கன்செப்டை படிக்க போறீங்களா இல்லாட்டி கட்டுக்கிட்ட நோட்ஸை படிக்க போறீங்களா? சொல்லுங்க பாபு. நான் உங்களுக்கு சும்மா தேவையானதை மட்டும் சொல்றேன். பேசிக்கா இப்படி இப்படி படிச்சா போதும்னு சொல்லி. சரியா? இப்படி படிச்சா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்து தேவையில்லாத எந்த குப்பையும் உங்களோட கொப்பில வைக்காது. ஜஸ்ட் நீங்க என்னது கன்செப்டை விலையை கொண்டு போகலாம். ஸோ இப்படி ஒரு பரிசோதனை கூட என்ன செய்து நியூட்ரன் கண்டுபிடிக்கப்படுது. கவனிங்க, இப்ப இலத்திரன்களையும் புரோத்தன்களையும் நியூட்ரன்களையும் எடுத்துக்கொண்டீங்கன்றால் இலத்திரண்ட ஒரு மூல ஏற்றம் ஒரு ஃபரடே. அது சய ஒரு ஃபரடினத்தால சய உண்டு, அதாவது எதிரேற்றம் கொண்ட துணிக்கை எடுத்தால. புரோத்தண்ட ஒரு மூல ஏற்றம் சக ஒரு ஃபரடே, அதாவது 96,487 கூலும். பட் புரோத்தன் நேரேற்றம் எடுத்தால அது சக ஒரு ஃபரடே. சரியா? நியூட்ரன் ஏற்றம், நியூட்ரன் ஒரு ஏற்றமற்ற துணிக்கை, ஆகவே நியூட்ரன் ஏற்றம் 0. சோ மின்புலத்தால மின்புலத்தால இலத்திரன் பாதிக்கப்படும், புரோத்தன் பாதிக்கப்படும் என்றால் ஏற்றமுள்ள துணிக்கைகள் மின்புலத்தால பாதிக்கப்படும், ஆனால் நியூட்ரன் பாதிக்கப்படாது. காந்தப்புலத்தால காந்தப்புலத்தால இலத்திரன் பாதிக்கப்படும், புரோத்தன் பாதிக்கப்படும், நியூட்ரன் பாதிக்கப்படாது, ஏன்னா ஏற்றமற்ற துணிக்கை. ஒரு இலத்திரண்ட திணிவு அண்ணளவாக 1/கீழ் 1836 கிராம். இது அண்ணளவாக 0. சோ இலத்திரண்ட திணிவு 0. ஆனா ஒரு புரோத்தண்ட திணிவு அண்ணளவாக இலத்திரண்ட திணிவை விட 1838 மடங்கு பெருசு. இந்த அறிக்கை இலத்திரண்ட திணிவு இதை விட 1838 மடங்கு ஒரு புரோத்தன் பாரமானது. ஆகவே இது அண்ணளவாக 1 கிராமுக்கு சமனா இருக்கும். ஸோ புரோத்தன் அண்ணளவாக 1 மூல் புரோத்தன் 1 கிராமுக்கு சமனா இருக்கும். ஒரு நியூட்ரண்ட திணிவு ஒரு இலத்திரண்ட திணிவை போல கிட்டத்தட்ட 1840 மடங்கு பெரியது. ஆகவே இது அண்ணளவாக 1 கிராம். ஸோ நியூட்ரண்ட திணிவும் 1 மூல் நியூட்ரண்ட திணிவும் அண்ணளவாக எப்படி இருக்கும்? 1 கிராமாக இருக்கும். சரியா? ரைட். பேரிடல் சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால், பெயர் வச்சதை பத்தி காய்ச்சமாக இருந்தால், இலத்திரனுக்கு பேரிட்டது ஸ்டோனி, புரோத்தனுக்கு பேரிட்டது ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். அது மாதிரி நியூட்ரனுக்கு பேரிட்டது ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். அது மாதிரி கண்டுபிடித்து அறிமுகம் செய்யறதை பத்தி காய்ச்சமாக இருந்தால், இலத்திரனை கண்டுபிடித்தது ஜே தோம்சன். ஜே தோம்சன். புரோத்தனை கண்டுபிடிச்சது ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஆனால் நியூட்ரனை கண்டுபிடித்தது ஜேம்ஸ் சாட்விக். ஜேம்ஸ் சாட்விக். சரி, ஓகேவா? நான் சொன்னதெல்லாம் விலகி நாட்கள் ஆன்சர் பண்ணுங்க பாபு. ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது என்னது? ஒரு மோல் ஏற்றம், ஒரு மோல் நியூட்ரண்ட ஏற்றம், ஒரு மோல் புரோத்தண்ட ஏற்றம், ஒரு மோல் இலத்திரண்ட ஏற்றம். இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது என்னது? ஒரு மோல் கான திணிவு. ஒரு மோல் நியூட்ரண்ட திணிவு, ஒரு மோல் புரோத்தண்ட திணிவு, ஒரு மோல் இலத்திரண்ட திணிவு. சரி, ஓகேவா? நல்ல வடிவா பார்த்து சொல்லுங்க பாபு. எல்லாம் ஓகேவாண்டு. ரைட். ஸோ தேவையான விஷயத்தை அவசரமா எழுதிக்கும். 26க்கு நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது கைனட்டிக்ஸ். ஆர்கானிக் ஃப்ரீயாக படிப்பிச்சு ரெக்கார்டெல்லாம் இப்போ அழிச்சு முடிச்சாச்சு. சரியா? அப்படி உங்களுக்கு ஆர்கானிக் தேவைன்னு சொன்னால் நாங்கள் சேனலில் இருக்கிற கவுண்ட்டை பார்த்துட்டு ஒரு
புறம்பாக இன்னொரு டைம் ஒன்று போட்டு ஆர்கானிக்கை செய்வோம், பிரச்சனை இல்லை. சரி, எத்தனை பேர்னு பார்த்துட்டு நார்மலாக இன்னொரு டே டைம் ஒன்று போட்டு நாங்கள் செய்வோம். திணிவுல என்ன சார் போட்டுக்கிறீங்க? ஒரு மூலுக்கான திணிவு இதில் போட்டுக்கிறதா? இதில் போட்டுக்கிற வந்து இலத்திரண்ட திணிவு ஒன்றின் கீழ் 1836, அதாவது அண்ணளவா பூச்சியத்துக்கு சமன். புரோத்தண்ட திணிவு இலத்திரண்ட திணிவை போல 1838 மடங்கு பெருசு. ஆகவே ஒன்றின் கீழ் 1836 1838 பெருக்கியிருக்கிறேன். அப்போ இது அண்ணளவா 1 கிராம் வரும். அது மாதிரி நியூத்திரண்ட திணிவு இலத்திரனை போல 1840 மடங்கு பெருசு. அப்போ உங்களுக்கு விலையும் கொள்ளணும், ஒரு இலத்திரனை விட ஒரு புரோத்தன் பல மடங்கு பெரியது, ஒரு புரோத்தனை விட நியூத்திரன் பெரியது, திணிவால கூடியது. எல்லா கிளாஸும் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு நாளண்டைக்கு அப்படி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகும். சரி, எல்லாத்தையும் ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்ணாமல் எல்லா கிளாஸும் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும். கைனடிக்ஸ் அது மாதிரி கால்குலேஷன் எல்லாமே அப்படி ஸ்டார்ட் ஆகி கொண்டு போகும். சரி, ஓகேவா? இந்த டெஸ்ட்டுக்கு பரஃபின் மெழுகும் பயன்படுத்தப்பட்டுச்சு, மார்க் பண்ணி வைக்கலாம். செகண்ட் யூனிட் பே பண்ணி இன்னும் டியூட் வராதாக்கள் ஓகே, அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். இல்லாட்டி என் நம்பருக்கு மிஸ் போடுங்க, பார்க்குறேன். சரி, ஓகே, கவனிங்க கவனி. சரி புரியுது. இப்போ இந்த இது ஒரு வலிமையான உலோக மேற்பரப்பு, சரியா? இப்போ நான் சும்மா சொல்றேன், இந்த இது ஒரு வலிமையான உலோக மேற்பரப்பு. இந்த வலிமையான உலோக மேற்பரப்புல கத்தோட் கதிர்கள் மோத செய்யப்படுது. அதாவது கத்தோட் கதிர் குழாய்க்குள்ளுக்கு ஒரு உலோகத்தை பிடிச்சு பார்க்குறாங்க. ஸோ வலிமையான இந்த உலோக மேற்பரப்புல பாருங்க, இருக்கக்கூடிய கரைவேலை எல்லாமே செஞ்சு இந்த விஞ்ஞானிமார் சும்மா இருக்கிற கெத்தோட் ரேட்டிவ் புகுலுக்கு ஒரு கம்பியை ஒட்டி பார்க்குறேன்னு நடக்குது. இப்படி அறப்படிச்ச வேலை பார்த்து பார்த்து தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது. அதனால தான் சொல்றது என்னது, அதிகமாக துடிக்கிறார்கள் தான் என்ன செய்யறது, எதையாவது கொண்டு பெருசாக செய்யறது. பாருங்க, சும்மா இந்த டியூபுக்குள்ளுக்கு ஒரு கம்பியோட பிடிச்சி பார்க்குறேன்னு நடக்குது. இப்ப இந்த இருக்குது கேத்தோட் ரே, சரி, இந்த இருக்குது கேத்தோட் ரே. இந்த கேத்தோட் ரே இந்த உலோகத்துல பட்டதுக்கு பிறகு இந்த உலோகத்தினுடைய இயல்பிலிருந்து முற்றாக வேறுபட்ட இயல்புடைய, சரி, முற்றிலும் வித்தியாசமான ஒரு இயல்புடைய ஒரு கதிர் வெளியாகுது. அந்த கதிருக்கு ஒரு பெயர் சூட்டுறாங்க, எக்ஸ் கதிர்னு சொல்லி, எக்ஸ் ரே. இந்த கதிரை முதலாக கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னால் டபிள்யூ ரோஞ்சன் சொல்லக்கூடிய விஞ்ஞானி. டபிள்யூ ரோஞ்சன். சும்மா இந்த டியூபுக்குள்ளுக்கு என்னது என்னது ஒரு சும்மா ஒரு உலோகத்தை பிடிச்சி பார்த்துட்டு கதிர் ஒன்று வித்தியாசமா வருது. இப்போ அவரோட விஞ்ஞானி மட்டும் சரி. இனி நம்மளும் என்ன செய்யணும், ஃபிளக் பாயிண்ட் ஒன்று இருந்தால் அவங்கள கொண்டு போய் ஒரு இரும்பானியை குத்தி பார்க்கணும். சரியா? எப்படி குத்தணும் தெரியுமா? இதுதானே ஃபிளக் பாயிண்ட். இந்த ஃபிளக் பாயிண்ட்ல இந்த இதனை எங்கால பக்கம் இந்த ஹோல், இந்த ஹோல்ல தான் இந்த இரும்பானியை கொண்டு போய் குத்தணும். சரியா? எங்கால பக்கம் கட்டாயம் பார்க்கணும், சுவிட்ச் ஒன்லைக்கானும் பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு குத்தி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு விஞ்ஞானி. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களையும் பெயர்கள்லாம் வரும். சில நேரம் நாளைக்கே டிக்டாக்ல நீங்க விஞ்ஞானி ஆயிடுவீங்க. சயின்ஸ் படித்த ஆர்வக்கோளாறு காரணமாக தரம் 12ஐ சேர்ந்த இந்த பாடசாலையின் மாணவி தற்கொலை முயற்சி வேற லெவலுக்கு வரும். சரியா? ஸோ வடிவா குத்தி பாருங்களாம், ஆசைக்கிறாக்கள் விஞ்ஞானி ஆகணுமே. அப்படின்ட்டு என்ன செய்யணும்? அப்படின்ட்டு என்ன செய்யணும்?
ஒண்ணுமில்லை. இந்த எதிரி தானே. வீட்டில் வாப்பட மொட் பைக் இருந்தா வாப்பட மொட் பைக்ல இந்த இன்ஜின் ஒன்றைக்கு தானே பிள்ளைகள், இந்த இப்படி ஒரு இன்ஜின் ஒன்றைக்கு தானே ஸ்டார்ட் பண்றதுக்கு. இந்த இன்ஜின்ல மேல இப்படி ஒரு தலை மாதிரி எடுத்து இப்படி ஒன்றைக்குது பிள்ளைகள், சரியா? வரி வரியா வந்தது. இதுல ஒரு பிள்ளைகள் சின்ன ஒரு ஹோல் ஒன்றைக்கு எடுத்த ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒன்றைக்கு. அந்த ஹோலுக்குள்ளுக்கு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா அந்த ஹோலுக்குள்ளுக்கு இப்படி சின்ன ஒரு வெள்ளை கலர்ல இப்படி ஒரு ஃபிளக் மாதிரி ஒன்று. இந்த ஃபிளக்குக்கு மேலால போடுறதுக்கு மேல இருந்து ஒரு வயர் ஒன்று வரும், சரியா? இப்படி மேல இருந்து ஒரு வடிவான வயர் ஒன்று வரும். இந்த வயர்ல முன்னுக்கு ஒரு டொப் ஒன்று வரும் இப்படி. இந்த டொப்பை கலட்டணும், சரி? அந்த டொப்பை கலட்டிட்டு இந்த வயர்ல கொஞ்சம் அப்படி தும்பு தும்பு தும்பாய் வயர் வரும். இந்த வயர் எடுத்து வாயில வச்சுட்டு கரண்ட் வருதான்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும்னா வாப்பாட்ட சொல்லணும், ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணா அந்த பேட்டரியில தெரியுமா கரண்ட் வரக்குல சும்மா அந்த விஜய் இந்த புளிப்பு ருசி கொண்டு வரும், இந்த நாக்கில் வச்சா கரண்ட் வந்தா அது மாதிரி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொண்டு வரும். ட்ரை பண்ணி பாருங்க, விஞ்ஞானி ஆகலாம், சரியா? சரியா? ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீட்டு கரண்ட் எல்லாம் சும்மா நார்மலாக ஒரு 320 வோல்ட் தான் வரும், 240க்கும் 320க்கும் இடையில. இதுல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 70,000 ஓட்டு வந்து போகும், 70,000 60,000 ஓட்டு வந்து போகும். வேற லெவல் ஆத்தல் பிள்ளைகள். பட்ட ருசியா இருக்கும் கரண்ட் டேஸ்ட். அடிச்சு பாருங்க, சரி? செஞ்சு பாருங்களா? ஓகே. அந்த பெட்ரியில சிலாக்களுக்கு இருக்குது, சரி செஞ்சு பாருங்க. சிலாக்களுக்கு அந்த பெட்ரிய நாக்கில் வச்சு பார்த்தா அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கரண்ட் ஒன்று வரக்குள்ள ஒரு டேஸ்ட் தான். ம். சார் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ண வேணாமா, நமக்கு எளிமை நடக்கவே பலன் இல்லை, இதுக்குள்ள என்னத்துக்கு ஏழு பொண்டாட்டி? வாயை மூட்டு பேசாம இருங்க, சரி? ஓகே, கவனிங்க. அப்ப கத்தோட் ரே கொண்டு போய் ஒரு வலிமையான உலோகத்தின் மேற்பரப்புல மோத செய்யப்படுது. அதுல மோதின உடனே இங்கே இருந்து என்ன உருவாகுது? எக்ஸ் கதிர் உருவாகுது. டபிள்யூ ரோஞ்சன் கண்டுபிடிச்சிட்டு பேசாம இருந்துட்டாரு. இந்த எக்ஸ் கதிர் பற்றிய மேலதிக ஆய்வு இந்த எக்ஸ் கதிர் பற்றிய மேலதிக ஆய்வு மோஸ்ட்லின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானியால மேற்கொள்ளப்படுது. மோஸ்ட்லின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானியால் என்ன செய்யப்படுது? மேற்கொள்ளப்படுது. ஸோ மோஸ்ட்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒவ்வொரு ஆய்வுலையும் ஒவ்வொரு அவதானத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த அவதானத்துல இருந்து ஒவ்வொரு முடிவுகளுக்கு வராரு, சரி? இப்ப மோஸ்ட்லியிட முதலாவது அவதானம் நல்ல வடிவா கவனி. இப்ப உலோகத்தின் வகை மாறினாலும், அப்ப வேற வேற உலோகத்தை வச்சு பார்த்தாலும், சோ உலோகத்தின் வகை மாறினாலும் உலோகத்தின் வகை மாறினாலும் உலோகத்தின் வகை மாறினாலும் பெறப்படும் எக்ஸ் கதிர் யாவும் 3 தர 18 ms-1 எனும் ஒரே வேகத்தை கொண்டிருக்கின்றது. அப்ப உலோகத்துல வகை மாறினாலும் இந்த இடத்துல கிடைக்கிற எல்லா எக்ஸ் கதிரும் 3 தர 18 ms-1 வேகத்துல போகுது. அவதானம் இதுன்னு சொன்னா முடிவுகள் எப்படி வரும்? 3 தர 18 ms-1 வேகத்துல பயணிக்கக்கூடிய கதிர்கள் யாது? மின்காந்த கதிர்கள். சோ எக்ஸ் கதிர்கள் யாவும் என்ன கதிர்கள்? மின்காந்த கதிர்கள். அப்ப உலோகத்துல வகையை மாற்றினாலும் எக்ஸ் கதிர வேகம் என்ன செய்யல? மாறல்ல. சோ அது எல்லாமே மின்காந்த கதிர்கள். ரெண்டாவது அவதானம், உலோகத்தின் வகை மாறும்போது பெறப்படும் எக்ஸ் கதிரின் ஊடுருவும் தன்மை மாறுது. அப்ப
எங்களுக்கு தெரியும் சி சமன் எஃப் லெம்டா. சி மாறல என்று சொன்னா எஃப் கூடினா லெம்டா குறையும், அல்லது எஃப் குறைஞ்சால் லெம்டா கூடும். ஸோ எல்லா உலோகத்துக்கும் வேகம் உண்டு. ஆனா ஊடுருவும் தன்மை மாறுதுன்னு சொன்னால் ஊடுருவும் தன்மை யாரால தீர்மானிக்கப்படும்? மீடிரனால தீர்மானிக்கப்படும். அப்ப மீடிரன் மாறுது. மீடிரன் மாறுதுன்னு சொன்னால் உலோகத்துக்கு உலோகம் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ் கதிரினுடைய அலைநீளம் மாறுது. பயன்படுத்தக்கூடிய எக்ஸ் கதிரினுடைய அலைநீளம் மாறுது. நல்ல கான்செப்ட், நல்லா விளைவிக்கோங்க. இப்ப மெடிக்கலுக்கும், அதாவது மெடிக்கலுக்கும் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸுக்கும் என்ன ரிலேட்டட் என்று சொல்லி பார்க்குற நேரம் இதெல்லாம் ஒரு நல்ல இடம். இப்போ நாளைக்கு நீங்கள் மெடிக்கல் செக்டரில் ஒரு ரேடியோகிராஃபராகவோ அல்லது நீங்கள் என்னது ஒரு ரேடியோலஜிஸ்டாகவோ நீங்கள் லைஃப்பில் வார நேரம், அல்லது நீங்கள் ஒரு பயோமெடிக்கல் என்ஜினியராக நீங்கள் லைஃப்பில் வார நேரம், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்கதிர் ஸ்கேன் பண்ணுற மெஷின்களில் எக்ஸ்கதிரில் ஒவ்வொரு டைப் இருக்குது. அதாவது என்னது, உதாரணமாக ஹார்ட் டிஷ்யூவை ஸ்கேன் பண்ணணுமா அல்லது சாஃப்ட் டிஷ்யூவை ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுகள் இருக்குது. சரியா? அதாவது நாங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஸ்கேனிங் எங்களோட போன்ஸ் வரைக்கும் போகணுமா, போன்ஸ் இன்டீரியர் வரைக்கும் போகணுமா, அல்லது மேலாளிக்கிற சாஃப்ட் டிஷ்யூகளுக்கு போகணுமா, அல்லது ஹார்ட் ஆன ஒரு டிஷ்யூக்கு போகணுமான்றதை தீர்மானிக்கணும். அப்போ அப்படி தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் ஃப்ரீக்குவன்சியை மாற்றணும். அப்படி ஃப்ரீக்குவன்சியை அந்த மெஷினில் மாற்றுறோம்னு சொன்னால் அர்த்தம் அந்த மெஷினில் நாங்கள் என்னத்தை மாற்றுறோம்? எக்ஸ்கதிரை பிறப்பிக்கக்கூடிய அந்த உலோகத்தில் டைப்பை மாற்றுறோம். இதெல்லாம் பிறகு நாங்கள் லைஃப்பில் என்னது பெருசாக படிக்க போகிற நேரம், இதில் ரிசர்ச்சுகள் படிக்க போகிற நேரம் எங்களுக்கு இதில் மாறுற விஷயங்கள் தான். இப்போ தேர்மல் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு ஃபங்க்ஷன் ஆகிற கேமராஸ்களில் இருக்கிற எவ்வளோ ஃபங்க்ஷன்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அடிப்படையாக வச்சு தான். சரியா? இப்போ உதாரணமாக நான் சொல்கிறது, இப்போ ரேடியோகிராஃபர்னு சொன்னால் ரேடியோகிராஃபின்னு சொல்கிற டிகிரி பேராதனை யூனிவர்சிட்டியில் இருக்குது. அது நார்மலாக ஏ லெவல் அடுத்ததாக என்னது நார்மலாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிற நேரம் நீங்கள் ரேடியோகிராஃபிக்கு அப்ளை பண்ணி போகலாம். அப்போ ரேடியோகிராஃபியில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் சிடி ஸ்கேன் எடுக்கிற, இசிஜி எடுக்கிற, இஇஜி எடுக்கிற, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஒரு ஆப்பரேட்டர், அதாவது நீங்கள் எடுக்கிற ஆளாக இருப்பீங்க. அவரு சொல்கிற பேர் தான் ரேடியோகிராஃபர். சரியா? ரேடியோலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் எம்பிபிஎஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ரேடியோகிராஃபி சார்ந்த விடயங்களில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவீங்க. அதாவது இப்போ நீங்கள் எப்படி ஹார்ட்டை பற்றி படித்தா கார்டியோலஜிஸ்டோ, எப்படி நர்வஸை படித்து நியூரோலஜிஸ்டோ, அது மாதிரி ரேடியோகிராஃபிக்கை ஃபுல்லாக படித்தால் நீங்கள் ஒரு ரேடியோலஜிஸ்ட். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரேடியோலஜிஸ்ட்னும் போது இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு ஸ்கேனை பார்த்த புதனம் எனது அந்த உருண்டையா எனது ஒரு கிராஃப்ல இருந்தால் இது மூளைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மூளையில எவ்வளத்தை கட்டி இருக்கு, இந்த மூளையில எவ்வளத்த ஒரு என்னது நரம்பு ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதெல்லாம் தீர்மானிக்கிறாள் யாரு? ரேடியோலஜிஸ்ட். சரி, ஸோ ரேடியோலஜிஸ்ட் அது அவங்களோட ஃபங்க்ஷன். இவங்க எல்லாருக்கும் மேல ஒரு ஆள் இருக்கார், யாரு? பிஎம்இ, அதாவது பயோமெடிக்கல் என்ஜினியர்ஸ். பொதுவாக பயோமெடிக்கல் என்ஜினியர்ஸுக்கு வேலை கூடும், ஆனால் சம்பளம் கூட. இப்போ நார்மலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு 2 பேர் தான் 3 பேர் தான் இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே. அப்போ அவங்களோட வேலை என்ன? பழுதா போகிற இந்த சிடி ஸ்கேன் மிஷினை செய்கிறது, பழுதா போகிற என்னது எம்எல்டி லெப்ல இருக்கிற மெஷின்களை செய்கிறது, இப்படி என்னது இந்த மாதிரியான இந்த ரேடியோகிராஃபி தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்கிற மெஷினரிகளை என்னது ரிப்பேர் பண்ணுறது, அதான் டெக்னீஷியன்ஸ். ஸோ அவங்களுக்கு சொல்கிற பேர் தான் பயோமெடிக்கல் என்ஜினியர்ஸ். ஸோ பயோமெடிக்கல் என்ஜினியரிங்கும் எனது ஸ்ரீலங்காவில் இன்ஜினியரிங் அடிக்குது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி நாங்கள் ப்ரைவேட்டாக படிக்கலாம். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நார்மலாக வெளிநாடுகளில் நீங்கள் ஒரு 3-4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் சிலருக்கு போகலாம். அதே நேரம் நீங்கள் ஒரு ரேடியோகிராஃபராக இருந்தால் ஸ்ரீலங்காக்குள்ளேயே ஒரு 3 லட்சத்துக்கு மேலே சிலருக்கு போகலாம். சரி, கவர்மெண்ட்டில் எப்பயும் ஒரு 2க்கு மாதிரி தான் போகும். பட் ப்ரைவேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நார்மலாக ஒரு 4-5 கிட்ட போகலாம். ஸ்ரீலங்காக்குள்ளுக்கே ரேடியோகிராஃபர் போகலாம். பொதுவாக ஒரு ரேடியோலஜிஸ்ட் டாக்டராக இருந்தால் நீங்கள் ஒரு ரேடியோலஜிஸ்டாக வந்தீங்கன்னு சொன்னால் என்னது நார்மலாக ஸ்ரீலங்காவோட கவர்மெண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு 3 லட்சத்துக்கு மேலே உழைக்கலாம். 3-4
லட்சம் உழைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்களில் உங்களை ஹையர் பண்ணும்போது உங்களை ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கே நீங்கள் என்ன செய்வீங்க, கல்ல டாக்டர் மாதிரி 1000 ரூபா எடுப்பீங்க பார்க்குறதுக்கு மட்டும். ஸோ ஒரு 30 பேரை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ மாதம் 30 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே 9 லட்சம் சுருட்டிடுவீங்க கல்லணுகள். சரி, இப்படி தான் ஒரு காலத்தில் எங்களோட வீட்லையும் ஏசுறது. நான் படிக்கும் வரைக்கும், நான் படித்ததுக்கு பிறகு தான் எங்களோட விட்டாக்கள் இந்த டாக்டர்மாருக்கு 1000 ரூபா எடுத்தால் ஏசுறதை விட்டாங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தான் தெரியும் ஒரு டாக்டர் ஆகணுண்டா எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு அழகான குட்டி பார்த்து சைட் அடிக்கும், ஆனாலும் சைட் அடிச்சு கொள்ளல. ஏன் படிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக. ஒரு தியாகம்டா. 30 வயசு 35 வயசு வரங்காட்டியும் சொட்ட உள்ளங்காட்டியும் படிக்கணும். அப்படிலாம் படிச்சுட்டு 1000 ரூபா எடுத்தா அந்த டாக்டர் இருக்கானே கேரி பயல் 1000 ரூபா எடுத்துட்டான், மருந்து கூட தரல, சும்மா பார்த்ததுக்கு 1000 ரூபா எடுத்துட்டான் புள்ள அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் சொல்றது பக்கத்துல இருக்காயிட்டு. சரி. ஸோ பயோ படிச்சு பயோமெடிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா? ஆகலாம். சரி. ஸோ டாக்டரை விட சம்பளம் உள்ள ஒரு நல்ல தொழில் சொல்லுங்க சார். டீச்சிங். நம்பர் 1 மாஃபியா. சரியா? நான் சொல்ற கேள்வி தான் இந்த முறை ஃபைனல் பேப்பர்ல முதலாவது கேள்வியா வரும்னு சொல்லி நீங்க ஒரு போஸ்டர் போட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாள்ல இன்ஷால்லா நீங்க 30 லட்சம் உழைக்கலாம். அதான் டீச்சிங். ஸோ வாழ்க வளமுடன். ஓகே, கவனிங்க. சரி, அது மாதிரி 2 ஸ்டேட்டஸ் போடணும். என்னது, வைப்பர் வாங்கி கொடுத்துட்டு பம்பஸ் வாங்கி கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா அப்பயும் நல்ல அமௌண்ட்டோடு அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். சரி. ஸோ ஒரு டீச்சராக வாங்க, அதான் நல்ல. சரி. ஸோ உலோகத்தின் வகை என்னது, உலோகத்தில் வகை மாறும் போது என்னது, எக்ஸ்கதிரினுடைய ஊடுருவும் தன்மையும் மாறுது. அப்படின்னு சொன்னால் மீடிரன் மாறுது, அலைநீளம் மாறுது. சரி, ஓகே, கவனிங்க. மூன்றாவது மூன்றாவது சமதானி உலோகங்களுக்கிடையில் சமதானி உலோகங்களுக்கிடையில் சமதானி உலோகங்களிடையில் சமதானி உலோகங்களுக்கிடையில் எக்ஸ்கதிரின் இயல்புகள் மாறவில்லை. எக்ஸ்கதிரின் இயல்புகள் எக்ஸ்கதிரின் இயல்புகள் மாறாது. அதாவது ஊடுருவும் தன்மை எதுவுமே மாறாது. அப்ப சமதானிகளுக்கு இடையில என்ன மாறாது? சமதானிகளுக்கு இடையில புரோத்தன் எண்ணிக்கை மாறாது. புரோத்தன் எண்ணிக்கை மாறாது. ஆனா உலோகங்களோட வகை மாறும்போது என்ன மாறும்? புரோத்தன் எண்ணிக்கை மாறும். புரோத்தன் எண்ணிக்கை மாறும். ஆகவே இந்த மாறுபடக்கூடிய புரோத்தன் எண்ணிக்கைக்கு, அதாவது எக்ஸ் கதிரா இப்ப இயல்பை தீர்மானிக்கிறது இந்த புரோத்தன் எண்ணிக்கை தான். சரி. ஸோ இந்த மாறுபடக்கூடிய இந்த புரோத்தன் எண்ணிக்கைக்கு முதலாக மோஸ்ட்லியால ஒரு பதம் சூட்டப்படுது, ஒரு பெயர் வைக்கப்படுது. இந்த புரோத்தன் எண்ணிக்கை தான் அணுவெண் எனும் என்று சொல்றார். அணுவெண், அட்டாமிக் நம்பர், அணுவெண். சரியா? ஸோ புரோத்தன் சொல்லக்கூடிய எண்ணிக்கைக்கு முதலாக மோஸ்ட்லி வச்ச பேர் தான் என்னது? அணுவெண். சரி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு எனது கலகலப்பா சந்தோஷமா நாங்கள் வெடிவா உஃபான துணிக்கைகள் பற்றி ஆய்வை முடிச்சுட்டு கடைசி கட்டத்துக்கு வாரம். இன்னும் ஒரு கிளாஸ் நாளைக்கு நாங்கள் செய்வோம். ஸோ அதோட எங்களோட இந்த மீதமுள்ள உஃபான துணிக்கை ஆய்வு முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு அடுத்த கிளாஸில் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எனது ஐதரச நிறமாலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் நலவு செஞ்ச தம்பிள்ளைகள் எங்களுக்கு நலவு கிடைக்கும். அதுதான் உண்மை. சரியா? ஸோ தயவு செய்து இப்படி ஒரு ஃப்ரீ கிளாஸ் நடக்கிற விஷயத்த கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இந்த அருகே அட்மின் நம்பர் வந்து படிக்க சொல்லுங்கள். ஒரு யூனிட்னாலும் பெருமதியாக இருக்கும். நான் உங்களை காசு கட்டுற கிளாஸுக்கு ப்ரொமோட் பண்ண சொல்லலை, ஒரு முழு யூனிட்டும் ஃப்ரீயாக படிப்பிக்கிறேன். ஸோ தேவை உள்ளாக்கள் படிங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைம் இன்ஷா அல்லாஹ் 27 கல்குலேஷன் தியரி ஃப்ரீயாக போகும். சரியா? முழு கல்குலேஷனும் ஃபுல்லாக ஃப்ரீயாக படிப்பேன். கஷ்டமான பாடம்னு நீங்கள் நினைக்கிறது. சரியா? தாக்கங்களுக்கு சமன்பாடு எழுத தெரியாது, தாக்கங்களுக்கு விளைவு எழுத தெரியாது, தாக்கங்களை எப்படி கேள்வி செய்கிறேன்னு தெரியாது. ஸோ ஃபுல்லாகவே ஃப்ரீயாக நடக்கிற ஒரு விஷயம். பயன்படுத்துங்க, பிறரையும் பயன்பெற சொல்லுங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொண்டு சேர்ப்பான். சரி, ஃபுல் யூனிட்டும் ஃப்ரீ, ஃபுல்லாக ஃப்ரீ. சரி. ஸோ தேவையான யாராவது படிக்கிறதுக்கு நீங்களும் என்ன செய்யுங்க, உதவியாக இருக்கீங்க.
பார்க்கலாம். உங்களோட மனசு நல்லா இருந்தா இறைவன் என்ன செய்வான்? உங்களோட வாழ்க்கையிலையும் அபிவிருத்தியை கொண்டு வருவான். நீங்க அடுத்தவனுக்கு போய் சேர்க்கணும்னு நினைச்சா உங்களுக்கும் இறைவன் கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். என்னது? மண்ணில் உள்ளவற்றின் மீது நீங்கள் அன்பு செலுத்தினால் விண்ணில் உள்ளவன் நிச்சயமாக உங்கள் மீது அன்பு செலுத்துவான். அதான் இந்த மார்க்கத்துல கோட்பாடு. சரியா? ஸோ நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் 7க்கு இருக்குது கிளாஸ். ஸோ மண்டே டியூஸ்டே நடைபெறக்கூடிய கிளாஸ் அடுத்த வாரத்தில் இருந்து பொண்டிங் கிளாஸாக நடக்கும். பொண்டிங் பேப்பர் கிளாஸ். அதுக்கு பேமெண்ட் என்னது 2000. பட் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் ஃப்ரீயாக நடக்கும் சாட்டர்டே சண்டே இரவு 9லேருந்து 11. நாளைக்கும் அட்டமிக் ஸ்ட்ரக்சர் தான் நடக்கும். சரி, ஆனால் பொண்டிங் கிளாஸுக்கு என்னது உங்களுக்கு முதல் கிளாஸ் ஃப்ரீயாக நடக்காது, பெய்டாக்களுக்கு மட்டும்தான் நீ அதை நடந்து கொண்டு போகும். சரியா? ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் பொண்டிங் கிளாஸ் 2 ஃப்ரீயாக செஞ்சு யூடியூப்பில் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் எல்லாம் வீடியோஸ் இருக்குது, போயிட்டு பாருங்க. சரி. ஸோ 27க்கு இன்ஷால்லா நடைபெறக்கூடிய கல்குலேஷன் தியரியும் சாட்டர்டே சண்டே ஈவினிங் நடக்கும். ஸோ அதுகளையும் கலந்து பயன்பெற்றுக் கொள்ள பாருங்க. சரி. ஸோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நன்றி. சரி, ஓகே. நல்ல விளையாட்டு போய் பாடிங்க. போ போ